கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அனைவரையும் ஆண்டவருடைய அன்பிலே வாழ்த்துகிறேன். உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற சத்தியங்கள் தொடர்பான ஒரு தலைப்பை முன்வைத்திருக்கிறோம். வாழ வைப்பது இந்த ஆவிக்குரிய அடிப்படை தான். வாழ வைப்பது என்று சொன்னால் அந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை மட்டுமல்ல, ஆவிக்குரியவர்களாக நம்மை வாழ வைப்பது. What does make us live spiritually? எது நம்மை ஆவிக்குரியவர்களாக வாழ வைக்கிறது? ஆவிக்குரியவர்களாக வாழ்வதில் வெற்றி கண்டுவிட்டால் நாம் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நிறைவாக நிம்மதியாக வெற்றிகரமாகத்தான் இருப்போம். எனவே ஸ்பிரிச்சுவல் லைஃப் மட்டும்தானா, உலக ரீதியான ஆசீர்வாதங்கள் இல்லை என்ற கேள்விக்கு இடமில்லை. ஆவிக்குரியவர்களாக வாழ்ந்தாலே அது ஆசீர்வாதமான வாழ்க்கையாகவே தான் இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும்தான் இருக்குது, ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை. ஆவிக்குரிய வாழ்வு நம்முடைய இருதயத்திற்கு அமைதி, சமாதானம், சந்தோஷம், நம்பிக்கை, தைரியம் எல்லாத்தையும் கொடுக்கும். நம்முடைய வாழ்விற்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுக்கும். தொடர்ந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கூட நமக்கு ஒரு தூண்டு விசையை கொடுக்கும். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை வாழ வைப்பது எது என்பதை பார்க்குறோம். மறுபடியும் அந்த தலைப்பை நாம் பார்க்கலாம். வாழ வைப்பது இந்த ஆவிக்குரிய அடிப்படை தான், த ஸ்பிரிச்சுவல் பேசிக். அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் இருக்குது, ஒரு பேசிக் இருக்குது. ஒரு அந்த பேஸில் தான் நம்ம வளர முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அடிப்படை எது? வாட்ஸ் அ பேசிக்? அதனுடைய அடிப்படை எது? இந்த அடிப்படையை விட்டு அநேகர் நிறைய காரியங்களை செய்தாலும் அதில் அவர்கள் ஒரு உண்மையான ஆவிக்குரிய அனுபவத்தை அடைகிறதில்ல. ஆவிக்குரிய அனுபவத்தை அடைந்தால் ஆசீர்வாத அனுபவத்தை நிச்சயமாக நாம் அடைந்து கொண்டு தான் வாழ்வோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மளை வாழ வைக்கணும். அப்படியே நம்மளை ஆவிக்குரியவளாக வாழ வைக்கணும். வி மஸ்ட் லிவ் அ ஸ்பிரிச்சுவல். உலகத்துக்குரியவளாக அல்ல, சுயத்துக்குரியவளாக அல்ல, மனிதர்களுக்குரியவளாக அல்ல. நம்ம யார் ஆவிக்குரியவனா? வி ஆர் பிலாங்கிங் டு த ஹோலி ஸ்பிரிட், வி ஆர் பிலாங்கிங் டு காட். ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவர்கள் அவருக்குரியவள் அல்ல. அப்போது ஆவியை பெற்றவர்கள் வி ஆர் ஆட்டோமேட்டிக்கலி பிலாங்கிங் டு காட். இப்போ நிறைய நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம போதனைகளெல்லாம் கேட்குறோம், பிரசங்களெல்லாம் கேட்குறோம், சத்தியத்தெல்லாம் கேட்குறோம், படிக்கிறோம், கேட்குறோம். இன்றைக்கி நம்ம நிறைய மீடியாஸ் நமக்கு இருக்குது கேட்குறதுக்கு, இல்லையா? நிறைய டிவைசஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு பைபிளை மட்டும் படிக்கிறதுல நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியுது. ஒவ்வொருத்தர் பேசுகிறதெல்லாம் கேட்க முடியுது. சரி, எனிகோ இன்றைக்கு போதனைகள் திருச்சபைகளிலே பேரளவில் இல்லை என்பதான் உண்மை. பேரளவில் போதனை இல்லை. சரி, நம்ம இருக்கிறதாக நினைத்து கொண்டு பேசுவோம். இருக்கிறதான அந்த சூழல்களில் அந்த போதனை கேட்டு டு வாட் எக்ஸ்டென்ட் வி லிவ் ஸ்பிரிச்சுவலி, ஆவிக்குரிய போதனைகளை கேட்டு அந்த போதனைகளின் அடிப்படையிலே எந்த அளவுக்கு ஆவிக்குரியவளாக வாழுகிறோம். பல நேரங்களில் நமக்கு விகாசம், எந்தூசியாசம், ஒரு டிசைர் இருக்குது, ஒரு ஆசை இருக்குது. என்ன, நம்ம கேட்டபடி இல்லை, ஒரு உணர்வு இருக்குது. நம்ம கேட்கும் பொழுது சரி, நம்ம இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் வாழணும், இப்படிலாம் வாழக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு ஃபீல் பண்ணுறோம், இல்லையா? ஒரு ஃபீலிங்கை நம்ம பெறுகிறோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது ஃபேட் ஆகிடுது. இல்லைன்னா அந்த அந்த ஃபீலிங்கை சார்ந்து செயல்பட போனாலும் we can't find சக்ஸஸ், ஜெயிக்கலை. அப்போ சில இடத்துல நம்ம என்ன தான் கேட்டாலும் என்ன தான் அறிந்தாலும் அதனுடைய அடிப்படையில் வாழ முடியலை அப்படிங்கிறத நமக்குள்ளே உணர்கிறோம். அது நம்ம கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் அண்ட்ரஸ்ட்டை கொடுத்தாலும் அப்புறம் நாட்கள் கடந்து போகிறவள்ள நம்ம உலக பிரகாரமான நிறைய காரியங்களுக்குள்ளே நம்மளை இன்வால்வ் பண்ணுறவள்ள இந்த விஷயத்தை என்ன செஞ்சிடும், நம்ம ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும் என்கிறது இப்போ நமக்கு ஃப்ரெண்டில் நிற்கலை. அப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம், குடும்பத்தை பார்ப்போம், பிள்ளைகளை பார்ப்போம், உடம்பை பார்ப்போம், வியாதியை பார்ப்போம், வருமானத்தை பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் சிந்திக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரியவர்களாக வாழணுங்கிறது இல்லை. மறுபடியும் நாம் ஒரு சூழலில் வர்றோம், மறுபடியும் போதனை கேட்குறோம், டீச்சிங் கேட்குறோம். கேட்ட உடனே மறுபடியும் என்ன செய்கிறோம்? இப்போ இந்த தோசைக்கல்லாம் பார்த்திங்கன்னா அது சாதாரணமாக கூலாக தான் இருக்கும். அது ஸ்டவ்வில் தூக்கிச்சோன்னு என்ன ஆகிடும்? சூடாகும். அப்புறம் எப்போவும் ஸ்டவ் வச்சுருக்க முடியுமா? ஸ்டவ் ஆஃப் பண்ணணுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன ஆகிடும்?
அந்த ஸ்டவ்வில் மேலே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே தொடக்கூட முடியாது, அவ்வளோ சுடும் இல்லை. தோசை போட்டு பக்குவமாக செஞ்சலாம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு வர அது என்ன ஆகிடுது, கூலாகிடுது. அன்றைக்குடைய வாழ்க்கை தோசைக்கல் வாழ்க்கை தான் இல்லையா? அந்த ஸ்டவ்வுக்கு மேலே இருக்கிற நேரத்தில் மட்டும் அது என்ன செய்யும்? ஏன்னா அதுக்கு இயற்கையில் என்ன கிடையாது, ஹாட்டாக இருக்கிறதுக்கு தன்மை கிடையாது. இதாவது ஸ்டவ்வில் தூக்கி வச்சா தான் என்ன செய்யும். அப்போது நம்ம இந்த மாதிரி போதனை கேட்குற சூழல் வருகிற பொழுது, ஆமாம்மா சொல்கிறது சரியாக தான் இருக்குது, நம்ம வாழ்க்கையில் அது இல்லை இது இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லை, சரி நம்மளை வச்சு சரி பண்ணணும் கொள்ளணும் அப்படின்னு நினைத்துட்டு போகிறோம். அப்புறம் அந்த ஸ்டவ் ஆஃப் ஆகிட்ட உடனே என்ன ஆகிடுது, இந்த பிரசங்கம் அதெல்லாம் நின்று நம்ம அடுத்த சூழலுக்கு போகும் பொழுது இப்போ என்ன ஆகிடுது, இப்போ இந்த தோசைகள்லாம் ஒன்றும் சுட முடியாது. சரியா? அப்படி ஆகிடுது. காரணம் என்னென்னா, இந்த கோழி இருக்குது பார்த்தீங்களா, பார்த்துருக்கீங்களா? யாரெல்லாம் கோழி பார்த்துருக்கீங்க? எல்லோரும் பார்த்துருப்பீங்க. எத்தனை கோழி உள்ளே போயிருக்கோம் இல்லையா? நாம் எல்லாம் சாப்பிட்ட கோழிக்கு ஒரு கோழி பண்ணையே வச்சுருக்கலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நாம் சாப்பிட்ட சிக்கன் எல்லாம் உயிரோடு இருந்திருந்தா 3 பண்ண வச்சுருக்கலாம்ண்ணே. பிரதர் கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாரு. சரியா? சரி, கொஞ்சம் நிறைய சாப்பிட்டீங்களோ? இல்லை, நார்மலாக. சரி, நாமெல்லாம் சாப்பிட்ட கோழிகள் அவ்வளோ ஒரு பண்ணையை வச்சுக்கலாம். சரி, இப்போ இந்த கோழியும் வந்து இட்ஸ் ஆல்சோ பேர்டு, இது ஒரு பறவை தான். இன்னொன்று இருக்குது பாருங்க, ஈகிள். என்னது? கழுகு. அதுவும் என்ன தான், தட்ஸ் ஆல்சோ பேர்டு தான். அதுக்கும் விங்ஸ் இருக்குது, இதுக்கும் விங்ஸ் இருக்குது. அதுக்கும் சிறகு இருக்குது, இதுக்கும் சிறகு இருக்குது. அப்போ நிறைய ஒத்த விஷயங்களெல்லாம் இருக்குது இல்லையா? கோழிக்கும் சிறகு இருக்கிறது, கழுகுக்கு சிறகு இருக்கிறது. கோழிக்கும் பறவைன்னு தான் பேர், கழுகுக்கும் அதுவும் பறவை தான். இதுவும் பறக்கும் அதுவும் பறக்கும். ஆனால் 2 கடையில் என்ன இருக்குது, டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ கோழிகளெல்லாம் அது கழுகெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரு கோழி உட்காந்துருக்குது இல்லையா? இல்லை ஒரு கழுகு இருக்குது, மிச்சம் எல்லாம் கோழின்னு வச்சுக்கோமே. எதை இருக்கிற இடத்துல கழுகு சம்பந்தமான போதல் கொடுக்கப்படுகிறது. எப்படி நம்ம உயரத்தில் பறக்கணும், எப்படி வட்டம் அடிக்கணும், எப்படி இறையை வந்து பின் பாயிண்ட்டாக நம்ம கேட்ச் பண்ணோம் அப்படின்ட்டு கோழி கழுகுகளுக்கு என்ன பண்ணப்படுகிறது, நிறைய டீச்சிங் கொடுக்கணும். ஒரு கற்பனை டீச்சிங் கொடுக்கணும். அந்த கோழி அங்கே உட்காந்து என்ன செய்யுது, கேட்குது, நல்லா தான் கேட்குது. ஏன்னா அதுவும் பேர்டு தானே, அதுவும் பறவை தான், இதுவும் பறவை தான், கேட்டுருக்குது. ஆனால் கேட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா பறக்க ஆரம்பிக்கிறவள்ள என்ன நடக்கும், இந்த கோழி அதிகபட்சம் பறந்த எவ்வளோ பறக்கும். இப்போ நம்ம கூரையும் கிடையாது. அந்த காலத்தில் கீத்து நல்லா என்ன பண்ணோம், அதனால் கூரைனா நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன கூரைன்னு பிரதர் அடிக்கடி சொல்கிறாரு. அந்த ரூஃபு இல்லையா, நம்ம ஓலையினால் செஞ்ச ரூஃப், கூரை வரைக்கும் போயிட்டு என்ன ஆகிடும், ரிட்டர்ன் வந்துடும். அப்படி தானே? கழுகு என்ன பண்ணோம், அது வாடில் பறந்து மேலே போய் இங்கிறது பார்த்தா அது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் அதுக்கு எல்லாமே இங்கே இருக்கிறது தெரியும். அப்படியே வட்டமிட்டு என்ன செய்யும். அப்போ இந்த மாதிரி கழுகுகள் வந்து உயர பறக்க சம்மந்தமாக நமக்கு டீச்சிங் கொடுக்குறவில்ல. அந்த கழுகாக இருந்தால், கேட்குறது கழுகு குஞ்சாக இருந்தால், அந்த கழுகு இனமாக இருந்தால் அது கேட்டபடி என்ன செய்யும், பறந்து காட்டும். ஆனால் கோழி எனக்கு தான் சிறகு இருக்குது, நானும் தான் பறவை, எனக்கும் பறக்க முடியும் அப்படின்னு பறந்த எவ்வளோ நேரம் பறக்கும், அவ்வளோதான். கூரை வர போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும்ல. அப்போது இன்றைக்கி அநேக கிறிஸ்தவரிடத்தில் இருக்கிறது கோழி ஆன்மீகம், கழுகு ஆன்மீகம் இல்லை. வேதம் என்ன சொல்கிறது, கழுகுகளைப் போல சிறகடித்து உயர பறப்பாள். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், கூரை வர போயிட்டு போதுண்டா சாமின்னு என்ன பண்ணிடுறோம், நம்முடைய லெவல் அவ்வளோதான். ஏன்னா அது கோழியாக இருக்கிறதுனால அது வந்து என்ன பண்ண முடியல, கழுகுக்குரிய ஸ்பீச்சஸை கேட்டு பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ண முடியல, பறக்க முடியலை. அதுபோல் தான் நம்ம அநேக இடத்துல இருப்பது கோழி ஆன்மீகம் அப்படின்னு அர்த்தம். சிக்கன் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு ரூஸ்டர் மாதிரி, ஒரு ஹென் மாதிரி. அது எவ்வளோ தான் கேட்டாலும் எவ்வளோ தான் போக முடியும், ஒரு லெவலுக்கு தான். ஏனென்றால் அடிப்படையில் நீங்கள் அடிப்படையில் கோழியாக இருந்தால் தான், கழுகாக இருந்தால் தான் அந்த டீச்சுக்கு அந்த போதனைகளை கேட்கும் பொழுது அந்த நேச்சரில் பறப்பீங்க. அப்போ நேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தால் கேட்கிற செய்திகள், கேட்கிற போதனைகள் உங்களுக்காகத்தான் கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லி நீங்கள் அதன்படி என்ன செய்வீர்கள். இது நம்ம இங்கே கேட்டு அங்கே போய் மறந்துடுறோம். அதுக்கப்புறம் இதை பற்றி நினச்சி பார்க்குறதுக்கே நமக்கு நேரம் கிடையாது. 1008 விஷயம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. அப்படி தானே? இதுவரை இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம கேட்குறவங்களோட அந்த பக்கம் போனால் ஐயோ அது பிரச்சனை, இது பண்ணி கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, புள்ள பிரச்சனை, பேரம் பிரச்சனை, பேத்தி பிரச்சனை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை, வியாபார பிரச்சனை, தொழில் பிரச்சனை, ஊர்பட்ட பிரச்சனைலாம் வந்து நம்ம ஏசுநாதரே அப்புறம் வந்து
ஒரு நேரம் வச்சு தான் தேட வேண்டியிருக்குல்ல. அதனால் காலையில் தேடினா அப்புறம் மறுபடியும் எப்பொழுது தான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு பெட்டில் உட்காந்துக்கிட்டு இயேசுவே ரட்சியுன்னு சொல்கிறவங்கள அந்த ரட்சிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், இயேசுனா மறுபடியும் நினைப்போம். ஆனால் கழுகுகளாக நீங்கள் இருந்தால் அப்படி இல்லை. நீங்கள் ஆவிக்குரியலாக இருந்தால் கேட்கிறதன்படி என்ன செய்வீர்கள், செயல்படுவீர்கள். ஏன் செயல்படுவீர்கள் சொன்னால் உங்களுடைய கீழ்ப்படியும் வல்லமை, அதாவது நீங்கள் கீழ்ப்படிக்க ரொம்ப ரெடியாக இருக்கிறீங்க, ரொம்ப வெல் டெட்டர்மெண்ட்டாக இருக்கிறீங்க, அப்படி இல்லை. நீங்கள் கழுகாக இருக்கிறீங்க. கழுகு என்ன செய்யும், பறக்கும். அப்போ இன்றைக்கு நீங்கள் கழுகு கிறிஸ்தவர்களா இல்லை கோழி கிறிஸ்தவர்களா? கழுகு. சரி, அப்போ நம்ம யாராக இருக்கணும், கழுகுகளாக இருக்கணும். அப்போ எப்படி கழுகுகளாக இருக்கிறோமா கோழிகளாக இருக்கிறோமான்னு கண்டுபிடிக்கிறது? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, கேட்டதன்படி எவ்வளோ வாழ முடியுது, சத்தியத்தை அறிகிற அறிவு பெறுகிற பொழுது எவ்வளோ அந்த சத்தியத்திற்கு உட்பட்டு ஜீவிக்க முடிகிறது, நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது, மேன்மையாக இருக்கிறது, மற்றவங்க முதல்ல வித்தியாசமாக இருக்குது. அடிப்படையில் தான் சும்மா கழுகுன்னு போட போட்டுக்கிட்டு. ஆமாம், சிலர் வந்து குட்டி கொண்டு வீடை கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு பேர் வச்சுருப்பாங்க பவன், ஹெவன் அப்படின்னெல்லாம் பெருசாக வச்சுருப்பாங்க. உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது. சரி, ஆனால் சிலர் பங்களாவோட பெருசாக கட்டி வச்சுட்டு காட்டேஜ்னு போட்டு வச்சுருப்பாங்க, குடிசைன்னு போட்டு வச்சுருப்பாங்க. ரைட்டு, பல விதத்தில் இருக்குது. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் ஏதாவது பேசுகிறாருன்னு சொன்னால், ஏன் பேசுகிறாருன்னா நம்ம ஆவிக்குரியவளாக இருந்தால் அதை கேட்டு என்ன செய்யலாம், செயல்படலாம். அப்போ அடிப்படையில் என்ன வேணும்னு சொன்னால் என்ன வேணும், அடிப்படையில் நாம் ஆவிக்குரியவளாக இருக்கணும். எப்போ அந்த ஆவிக்குரியவளாக இருக்குங்கிறத முதல்ல நம்ம உறுதிப்படுத்தணும்னா எங்கே போகணும்னா, கிறிஸ்தவ அடிப்படை என்ன, வாட்ஸ் எ கிறிஸ்டியன் பேசிக், எது, ரட்சிப்பு. அப்புறம் இதை விட அடிப்படை என்னான்னு சொன்னால், அதான் நம்ம ரட்சிப்பு தான் பெரும்பாலும் நமக்கு தெரியும். அடிப்படை அது அல்ல. ரட்சிக்கப்பட்டதுனால நீங்கள் உடனே வந்து அடிப்படைன்னு சரியாக சொல்லுவீங்கன்னா, ரட்சிப்புங்கிறது இன்னொன்றுக்காக வந்தது. யோவான் 3:16 என்ன சொல்ல, தேவன் தம்முடைய ஒரே வீரன குமாரனை நமக்காக தந்தரளி இவ்வளவாய் உலகத்துக்கு அன்புதார். ஏதோ ஒரு ஜஸ்ட் ஒரு சால்வேஷன் மட்டும் இல்லை. சால்வேஷனுங்கிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு அவசியமாக இருந்தனால சால்வேஷன் வந்தது. ஆனால் ஆக்சுவலி எது கொடுக்கப்பட்டதுட்ட, நாட் ஜஸ்ட் சால்வேஷன். குமாரன் கொடுக்கப்பட்டார், த டிவைன் பர்சன், அவர் தெய்வீக அந்த நபர் கொடுக்கப்பட்ட ஆள் கொடுக்கப்பட்டார். நமக்கு வாஞ்சை இருக்கிறதான வாழ்ந்து காட்ட முடியவில்லை. காரணம் என்னவென்றால், வாஞ்சையும் வைராக்கியம் இருந்தாலும் அடிப்படை இருந்தால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். அதாவது ஒரு ஹிஸ்டரி சப்ஜெக்டை தெரிந்து எடுத்துக்கொண்டு, இல்லை எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டை தெரிந்து கொண்டு, இல்லைன்னா வேறு ஏதோ சப்ஜெக்ட் தெரிந்து கொண்டு படிக்கிற ஒரு மாணவன் சயின்ஸ் அறியணுங்கிற ஆர்வத்தில் சயின்ஸ் கிளாஸில் போய் உட்காந்துருந்தான்னு வச்சிங்களா, இவன் ஆர்வம் இருக்கான்னு அங்கே சொல்கிறது எனக்கு என்ன செய்யாது, விளங்காது. அவங்க என்னென்னமோ லாங்குவேஜில் பேசுவாங்க, இந்த லாங்குவேஜில் யாருக்கும் புரியாது. இவன் என்ன ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட், இவன் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது. அதனால் வந்து இவனுக்கு அங்கே போய் ஆர்வம் இருக்குது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் அங்கே போனால் என்ன செய்யாது, புரியாது. அப்படி தானே? சரி, அதுபோல் ஆர்வம் மட்டும் போதாது. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்படும். இங்கே இருந்தால் we have to ஸ்டார்ட். அடிப்படை என்ன, ஐ ஹவ் காட் கிரைஸ்ட். நான் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் சொல்லலாம். ஆனால் அதை விட மேலானது எது, நான் கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டேன். சரி, கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டோம். இது நமக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரூத் தான். கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு நாம் வந்து அவருக்கு என்ன பண்ணிகிட்ருக்குறோம், இல்லைன்னா அவர் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணிகிட்ருக்குறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும், என்ன பண்ண வேண்டியது ஆண்டவர் சொல்லியிருக்காருலாம் பார்க்கும்பொழுது நிறைய பேருடைய ஒரு செயல்பாடு ஒரு சரியான ஆவிக்குரியதாக இல்லை. நான் இன்றைக்கி உங்களுக்கு 4 பாயிண்ட்டு சொல்ல விரும்புகிறேன். துவக்கத்துலேயே சொல்லிடுறேன். 4 பாயிண்டில் முதல் பாயிண்ட்டை தான் நான் அதிகமாக நேரம் கொடுத்து பேச விரும்புகிறேன். மற்ற 3 பாயிண்ட்டும் ஒரு சில நிமிடங்கள் தான். அதனால் அதை சரியாக சொல்லாம விட்டு நீங்கள் கடைசியில் நினைக்கக்கூடாது. முதல் பாயிண்ட்டு மட்டும்தான் மெயின் சப்ஜெக்ட். என்ன, ஆவிக்குரிய அடிப்படை. அதான் ஒவ்வொரு நாளும் நாம் சில விஷயங்களை உறுதிப்படுத்தணும். we have to confirm certain things spiritually. அந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். காலைல கண்ணை முடிச்சுட்டு உயிரோடு இருக்கிறவன்னு உறுதிப்படுத்துகிறோம்ல, சிலவில் கண்ணில் மங்கி எங்கே இருக்கணும்னே தெரிய மாட்டேங்கல. அப்போ நம்ம கண்ணை அப்படி தலையை அசைச்சு என்ன பண்ணுறோம், இங்கே தான் இருக்கிறோம், இன்னும் உயிரோடு தான் இருக்கிறோம், இந்த நாள் நம்ம உயிரோடு இருக்க போகிறோங்கிற அதை கன்ஃபார்ம் பண்ணுறது மாதிரி டெய்லி வந்து ஸ்பிரிச்சுவலி we have to confirm certain things. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1, நான் ஒரு சரியான ஆவிக்குரிய அடிப்படை உடையவராக இருக்கிறேன். டுடே ஐ கன்ஃபார்ம் that I have got the right spiritual basic. ஒரு சரியான ஸ்பிரிச்சுவல் பேசிஸில் நான் இருக்கிறேன்.
புரிகிறதா? அப்போது இன்றைக்கு நான் ஒரு சரியான கிறிஸ்தவ அடிப்படையில் இருக்கிறேன். இரண்டாவது, நான் இன்றைக்கு இந்த அடிப்படையில் தாவிக்கிற அனுபவத்தில் வளருகிறேன். இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன்? வளர்கிறத உறுதிப்படுத்துகிறேன். எதை இருக்கிறேங்கிறது மட்டும் இல்லை, ஐ எம் க்ரோயிங் அப். இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன்? ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு நாளும் வளர்கிறது. அப்படி தானே? ஒரு சர்டன் லெவலுக்கு அது வளர்ந்து போயிட்டு தான் கனி கொடுக்க ஆரம்பிக்குது. அப்படி தானே? அப்படின்னா வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. மூன்றாவதாக, நான் இன்று தேவனுக்கு ஏற்றபடியாக வாழ்வதற்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். என்னைக்கோ ஒரு நாள் அர்ப்பணித்ததில்லை, இன்றைக்கும் அர்ப்பணிக்கிறேன். டுடே ஆல்சோ ஐ டெடிகேட் மை செல்ஃப் ஃபார் காட்ஸ் பர்பஸ். இன்றைக்கு நான் என்னை ஆண்டவருடைய நோக்கத்திற்கு அர்ப்பணிக்கிறேன். நான்காவது, இவைகளெல்லாம் நிறைவேறும்படியாக டுடே ஐ ஒர்க். நான் ஆவிக்குரியவராக செயல்படுவதை உறுதிப்படுத்துகிறேன். அப்போ 4 உறுதிப்படுத்தல் இருக்குது. 4 கைண்ட்ஸ் ஆஃப் கன்ஃபர்மேஷன். என்னது? 1, ஆவிக்குரிய அடிப்படை உடையவனாக இருக்கிறேன். 2வது, நான் இன்று வளர்வதை குறித்த விழிப்புணர்வோடு தான் இருக்கிறேன். 3வது, நான் ஆண்டவருக்கு இன்றைய தினம் என்னுடைய வாழ்வை ஆண்டவருக்காக இன்றைக்கு அர்ப்பணிச்சிருக்கோம். இன்றைக்கும் அதை என்ன செய்கிறேன்? எகைன் ஐ ரீகன்ஃபார்ம் பண்ணுறேன். இன்றைக்கும் நான் ஆண்டவருடைய நோக்கத்துக்கு வாழ்கிறேன். 4வது, நான் செயல்படுகிறேன். ஐ எம் ஆக்டிவ் டுடே ஆல்சோ. நான் இன்றைக்கும் செயல்படுகிறவனாக இருக்கிறேன். இந்த 4 கன்ஃபர்மேஷன். அதில் முதல் காரியம் தான் ரொம்ப முக்கியமான, அதை தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய அடிப்படை. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்னா, இயேசுநாதரை பெற்றுக்கொண்டோம். இயேசுநாதரை பெற்றுக்கொண்ட பிறகு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கூட்டம் சபைகளும் மக்களும் என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரை பெற்றுக்கொண்டு நம்ம அவரை என்ன செய்யணும்? கனப்படுத்தணும். we have to honor him. we have to exalt him. அவருக்கு ஆனர் கொடுக்கணும். அதுக்கு தான் தேவன் நமக்கு அவரை கொடுத்தாரு. அவரை என்ன செய்யணும்? என்னை கனப்படுத்துகிறோம், என் பிதாவை கனப்படுத்துகிறான். அதெல்லாம் சொல்லியிருக்கார் அவர். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஆண்டவரை பெற்றுக்கொண்டவரை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? ஆனர் பண்ணுறோம். எப்படி ஆனர் பண்ணுறோம்? பாடல்கள் பாடி, ஜெபங்கள் செய்து, சபையில் போய் ஆராதனை பண்ணி, காணிக்கை கொடுத்து, அப்புறம் கொஞ்சம் பயபக்தியாக சில விஷயங்களை செஞ்சு, இன் தீஸ் வேஸ் we are honoring God. இந்த மாதிரி ஆனர் பண்ணுறதுலாம் இன்றைக்கி பெரும்பாலான சபைகள் முழுமையாக அதிலே ஈடுபட்டு செயல்படுவோம். நம்ம ஆண்டவரே என்ன செய்யணும்? சபைகளில் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்ன? ஆராதிக்கணும், ஆராதிக்கணும், ஆராதிக்கணும். நிச்சயமாக நம்ம ஆராதிக்கணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆண்டவரை பெற்றுக்கொண்ட பிரதான நோக்கம் என்ன? ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் ஒருத்தர் ரொம்ப வருஷமாக மெம்பராக இருந்து ஆராதிக்கிறாரு, பாடுகிறாரு, கைகளை உயர்த்துறாரு, கைகளை அசைக்கிறாரு, அல்லிலேயே போடுறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் தப்பாகவும் வாழ்ந்துட்டுருக்கிறார். ஒரு பக்கம் நல்ல ஆராதனை பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் என்ன செய்கிறாரு? தப்பாக வாழ்ந்துட்டுருக்கிறார். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இன்னொரு சபையை சார்ந்த ஒரு விசுவாசிக்கு ஒரு கேள்வி வருது. ஒரு சபைக்கு போகிற ஒரு விசுவாசி இத்தனை வருஷம் சபையில் இருக்கிறான், எப்படி ஒரு பக்கம் ஆராதித்து கொண்டு ஒரு பக்கம் காணிக்கை கொடுத்து கொண்டு இன்னொரு பக்கம் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத தப்பையும் செய்ய முடியுது? ஒரு காலகட்டத்தில் நானும் அப்படி தான் யோசித்தேன். இந்த மாதிரி சபைகளில் இருந்து ஆராதித்து கொண்டே தப்பும் பண்ணுறாங்களே, அது எப்படி நடக்குது? அப்போ நான் நினைப்பேன், இவர்கள் ரொம்ப துணிகரமான பாவிகள் என்று. ஆனால் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, துணிகரமான பாவிகளுங்கிறது இல்லை, அது அந்த சபையினுடைய நிலைமை. ஏன்னா அவருக்கு ஒரு தவறு செய்வதை குறித்த ஒரு பெரிய உணர்ச்சி இல்லை. அப்போ எப்படி நீ சபைக்கு போனால், எப்படி காணிக்கை கொடுத்த, எப்படி ஆராதனை பண்ண, அதைத்தான் நாங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம சபைக்கு வரணும், கைகளை உயர்த்தணும், கைகளை அசைக்கணும், பாடணும், துதிக்கணும். இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே நமக்கு கொடுக்குற பிரசங்கம் என்ன? ஆண்டவர் உன்னை இரட்டத்தனையாக ஆசீர்வதிப்பார், 4 ஆசீர்வதிப்பார், 8 ஆசீர்வதிப்பார், 16 ஆசீர்வதிப்பார், 32 இந்த கம்ப்யூட்டர் திங்ஸ் எல்லாம் 8, 16 அப்படி தானே ஏறது இல்லை. அப்புறம் 100 ஆசீர்வதிப்பார், 1000. அப்போ அவன் கேட்குறது ஒன்று, அவன் கேட்குறது என்னது? ஒன்று ஆராதனை சம்பந்தமானது, இன்னொன்று ஆசீர்வாத சம்பந்தமான. இவன் எங்கே கேட்டான் பரிசுத்தத்தை பற்றி? நம்ம எப்படி வாழணுங்கிறத இவன் எங்கே கேட்டான்? இந்த போதகருடைய போதனை கொஞ்சமாவது நீ இப்படித்தான் வாழணும், அப்படி தான் வாழணும், இப்படி தான் நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி தான் அவன் வார்த்தை இருக்கணும், அப்படி தான் வார்த்தை இருக்கணும், இப்படி தான் அவன் சுபாவம், அப்படி தான் சுபாவம் இருக்கணும், அப்படிலாம் சொல்லியிருந்தால் அவனுக்கு கொஞ்சமாக பயம் இருக்கு. இவன் நான் வந்தேன், ஆண்டவர் ஆராதித்தேன், நான் வெளியே போகிறவளோ ஆசீர்வாதத்தோடு போகிறேன். ஏன்னா பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? இந்த பாஸ்டருடைய பிரசங்கம் அத்தனை ஆசீர்வாத பிரசங்கம், அவங்க நடத்துகிற ஆக்டிவிட்டி அத்தனை ஆராதனை. அதனால் அவனுக்கு உணர்வு கிடையாது. இப்போ பல மதங்கள் இருக்குது பாருங்கள். கோயிலுக்கு போகிறான், நடிகளும் கோயிலுக்கு போகிறாங்க, அப்புறம் தவறாக வியாபாரம் பண்ணுறவங்களும் கோயிலுக்கு போகிறாங்க,
தவறான பொழுதுபோக்கில் இருக்கிறவங்க கோயிலுக்கு போகிறாங்க. இவ்விதமாக எல்லா கோயிலுக்கு போனாலும் அதுக்காக அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை முறைகளை என்ன செய்கிறதில்ல, மாறுகளில் தாங்கள் இருக்கிறபடியே இருந்து கொண்டு போகிறாங்க. இது எங்கே நடக்கிறது? ஆமாம். ஆனால் பிற மதங்கள்னு மட்டும் சொல்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ மதத்தில் நடக்கிறது, இவனும் அப்படியே இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறான், கோயிலுக்கு வரான், சபைக்கு வரான், ஆராதனை பண்ணுறான், ஆராதிப்போம் தாவீதை போல் ஆராதிப்போம். என்ன கடவுள் இதுக்கு தான் நம்மளை படைச்சார், அவரை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு தான். அப்போ முழு பலத்தோடு ஆராதிச்சாச்சு. அடுத்தது பிரசங்கம் என்ன கேட்குறோம், இதுதான் கேட்குறான். அப்போ அவன் தன்னை உணர்வதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால் சபைகளில் இருக்கிறவர்கள் சீர்கெட்டு போகிறதை குறித்து ஒரு காலத்தில் எனக்கு ரொம்ப எப்படிப்பட்ட, அதாவது அதிர்ச்சியாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி இருக்க முடியும், கொஞ்சமாக சத்தியத்தை கேட்குறானே, கேட்குறவன் ஏன் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறான்? இல்லை, அங்கே சத்தியமே இல்லை. மத வழிபாடுகள் இருக்கிறது. மத வழிபாடுகளை கலந்து கொண்டு போகிறவனிடத்தில் ஆவிக்குரிய பயபக்தி என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா பெருங்கூட்ட சபைகளுக்கு ஆராதனை. சரி, வேறு கொஞ்சம் சபைகளுக்கு என்ன போதனை? கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட இதுக்கு கிறிஸ்து நமக்கு என்ன பண்ணுவார், போதனை பண்ணுவார். எல்லாம் இங்கே இருக்கிறீங்களா, வெளியே இருக்கிறீங்களா? கிறிஸ்து நம்மிடத்தை வந்தார். அவர் அவர் என்ன வேலை பண்ணிட்டு இருப்பார், நமக்கு போதனை மட்டும் இருப்பார். காலில் எழுது நைட்டில் தூக்க போகிற வரைக்கும் இப்படி செய், அப்படி செய், அதை செய், இதை செய், இதை செய்யாத, அதை செய்ய. இயேசுவோடைய வேலை என்ன? இப்போ யோவான் 13 வாசிக்கும் போது அவர் சொன்னார், நான் உனக்கு போதகர்னார். அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, அவர் போதனை பண்ணிகிட்டே இருப்பார். அவர் பாட்டில் போதனை பண்ணிகிட்டே இருக்கட்டும். இயேசுவோடைய வேலை என்ன? போதனை. அடுத்த ஒரு கூட்டம் மக்கள் போதனையை கேட்டு நம்ம என்ன செய்யணும், வாழணும். அவர் போதிப்பார், போதிக்கிறத கேட்டு நம்ம என்ன செய்யணும், we have to follow அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம். அப்போ 3 காரியம், ஒன்று ஆராதனை, இன்னொன்று போதனை, இன்னொன்று என்ன, காணிக்க. நம்ம காணிக்க சொன்னேன்னா பார்த்தீங்களா, எல்லாருமே அட்டென்ஷன் டைவர்ட் ஆகிடுச்சு. போதனையை பின்பற்றுறது. இதை நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லுகிற பொழுது நமக்கு சில விஷயங்கள் இதான் ஞாபகம் ஓடி வருது. என்ன, ஆராதனை பண்ணணும், போதனை கேட்கணும், போதனை என்ன செய்யணும், இவ்வளோ தான் கிறிஸ்டியானிட்டி. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த 3 இருந்தாலும் நாம் என்ன பண்ணலை, நாம் கேட்குற போதனையின்படி வாழலை, போதனை கேட்டு வாழ முடியவும் இல்லை. காரணம் என்னென்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை இயேசு கிறிஸ்து தரப்பட்டதனுடைய நோக்கம் இந்த 3 அல்ல. இயேசு கிறிஸ்து தரப்பட்டதனுடைய நோக்கம் இந்த 3 அல்ல. ஆராதனை பண்ணுறது, போதனை செய்கிறது, போதனை கேட்குறது, இதுவல்ல. அப்போ இதெல்லாம் இல்லையான்னு கேட்க போகிறீங்க, இருக்குது. ஆனால் இதுவல்ல கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது இயேசு தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டார், அவரோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது. we have to live with him. புரியுதா உங்களுக்கு? போதனை கேட்கறது, போதனையின்படி பின்பற்றுறது இதுவல்ல. முதலாக என்ன வேணும் உங்களுக்கு, இதை புரிஞ்சுக்கிறதே கடினமாக இருக்கும். சமீபத்தில் கூட ஒருத்தர்கிட்ட சொன்னால், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறவள்ள 3/4 மணி நேரத்துக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது, அதுக்குள்ளே பிரசங்கம் முடிஞ்சிருது. நானும் என்னை எவ்வளவோ எழுதிப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப அப்படி தான் நினைக்கிறேன், ரொம்ப புரியும்படி தான் பேசுகிறேன்னு. இதுக்கு அப்பால் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியவில்லை. அதனால தான் உங்கள்கிட்ட அடிக்கடி என்ன இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறது. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு விளங்குச்சு தான் இல்லை குழம்புச்சு தான்? விளங்குச்சுல்ல. கிறிஸ்தவன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆராதனை இல்லைன்னு சொன்னால் போதனை கேட்குறது, ரொம்ப சீரியஸாக போதனை கேட்குறது, இல்லைன்னா போதனைப்படி வாழ முயற்சிக்கிறது. இந்த 3 அல்ல, இந்த 3 உண்டு. ஆனால் அதுவல்ல கிறிஸ்தவம், அதுவல்ல கிறிஸ்தவம். இப்போ டிவியில் இருக்கிற மாதிரி டிஸ்பிளே வந்து கம்ப்யூட்டர் மானிட்டர்லாம் இருக்குது, அதுக்கு அது டிவி ஆயிருமா? இல்லை கம்ப்யூட்டரில் இருக்கிற மாதிரிப்பட்ட ஸ்க்ரீன் எங்கேயும் இருக்குது, டிவிலையும் இருக்குது, அதுக்கு அது டிவி ஆயிருமா, கம்ப்யூட்டர் ஆகிடுமா? ஆகாது. அடிப்படை என்னவென்பதை நம்ம கவனிக்கணும். இந்த 3 இல்லை என்றால் 3 அப்புறம் வேறு என்ன? அதுதான் தட் இஸ் வெரி சிம்பிள். நாம் கிறிஸ்துவோடு என்ன செய்ய வேண்டும், வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருப்பதான் கிறிஸ்துவ வாழ்க்கை என்று எங்கேயோ போய் நின்று ஆராதிக்கிறோம், இல்லை போதனை கேட்டு உட்காந்துருக்கிறோம், இல்லை அந்த போதனைப்படி வாழ்வதற்கு நம்மளை கமிட் பண்ணுறோம், அதுவல்ல. இதையெல்லாம் ஒரு பக்கம் பண்ணுங்க. ஆனால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டால் அவங்களுடைய கிறிஸ்தவம் எது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். யூ ஆர் லிவிங் வித் கிரைஸ்ட். இதைத்தான் எபேசியர் 3:17 வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணவும். 1 கொரிந்தியர் 1:9 என்ன வாசிக்கிறோம்?
இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு அழைக்கப்பட்டோம். புரிகிறதா? அவரோடு we have to maintain a very good fellowship. அந்த ஐக்கியத்தில் வாழணும். இந்த ஐக்கியத்தில் வாழ்வது என்னவென்பது மக்களுக்கு தெரியாத காரணத்தினால்தான், அதை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் எவ்வளோ ஆராதனை பண்ணாலும், எவ்வளோ போதனை கேட்டாலும், எவ்வளோ போதனை பின்பற்றணும்னு நினச்சாலும் ஒரு உண்மையான கிறிஸ்தவ அனுபவத்தை பார்க்க முடியல, உண்மையான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியை பார்க்க முடியல, ஒரு உண்மையான ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதத்தையும் பார்க்க முடியல. அப்போது வாழ்ந்து கொண்டிருக்கணும். நீங்கள் இங்கே பிரசங்கம் கேட்டுக்கிறீங்க, போதனை கேட்குறீங்க, இதை பின்பற்றணும்னா ஆல்ரெடி நீங்கள் இயேசுவோடு என்ன செய்யணும்? வாழ்ந்து கொண்டிருந்தால் தான் அந்த வாழ்க்கை தான் உங்களை இதை பின்பற்றுறதுக்கு உங்களுக்கு பலன் கொடுக்கும், உங்களை தூண்டும். உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஃபெலோஷிப் இல்லை, ஐக்கியம் இல்லை. ஆனால் இயேசுநாதர் இதை விரும்புகிறார், இப்படி செய்ய சொல்லுகிறார், இதை விட்டுவிட சொல்லுகிறார், அது தவறுன்னு சொல்லுகிறார் ஒரு போது பேசுவார்னா நீங்கள் அதை கேட்டுட்டு அப்படியே பின்பற்ற முடியாது. நீங்கள் ஏற்கனவே அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த வாழ்கிறது உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரோடு வாழணும். வாழ்ந்து கொண்டிருக்கணும். என்ன ஏதோ காலையில் எழுப்பி நம்ம ஒரு ஜெபம் பண்ணோம், ஒரு பைபிள் படித்தோம், இது போன்ற கூடுகளை கலந்து கொண்டு இந்த மாதிரிப்பட்ட ரெகுலர் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் அல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் கிறிஸ்துவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை கன்ஃபார்ம் பண்ணும். வாழ்ந்து கொண்டிருக்கிறது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீர்கள். நாம் என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறதுங்கிறது வேறு, பேசி கொண்டிருக்கிறது வேறு. ஆக்சுவலி ஜெபங்கிறதே பேசுகிறதான். நாம் ஜெபம் பண்ணுறோம். என்ன ஜெபம் பண்ணுறோம்? காலையில் எழும்பி உடல் நலன், மனநலன், பிள்ளைகள் நலம், மனைவி நலன், கணவன் நலம், தாத்தா நலம், பாட்டி நலம், இப்படி எல்லா காரியங்களுக்கும் ஜெபம் பண்ணி அப்பாடா ஒரு பெரிய பாரம் விலகிச்சுது அப்படி சொல்லிட்டு விடுதலை அடைந்து கொண்டு சரி அடுத்த பகுதிக்கு போகிறோம். அப்புறம் சரி கொஞ்சம் பைபிளும் படித்து முடிச்சிடும், அதுவும் படித்தா இன்னும் நம்ம விடுதலை அடைஞ்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் 1-2 அத்தியத்தை என்ன செய்கிறோம்? 1-2 அத்தியத்தை படிக்கிறோமோ, இல்லை 10 வசனம் படிக்கிறோமோ, ஏதோ படித்து முடித்து கதையை முடிச்சிடும். இப்போ என்ன ஆகிட்டது? விடுதலை அடைந்துடும். ஆனால் பேசுகிறீர்களா நீங்கள்? இப்போ யாராவது ஒரு ஷெட்யூல் போட்டு மனைவியோடு பேசுவதற்கு காலை இந்த நேரத்துக்கு இந்த நேரம் வரை, பிள்ளைகளோடு பேசுவதற்கு இந்த நேரத்துக்கு இந்த நேரம், தாத்தாவோடு பேசுவது இந்த நேரத்துக்கு இந்த நேரம், அப்படி நம்ம ஒரு ஸ்கெட்யூல் போட்டு பண்ண முடியுமா? இல்லை. இயல்பான வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் பேச வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் என்ன செய்யணும்? பேசுகிறேன். அப்போது நீங்கள் அனுதின வாழ்க்கையில் உடைய டெய்லி லைஃப்பில் ஆண்டவரோடு ஒரு டாக் வச்சுட்டு இருங்க, ஒரு பேசிக்கொண்டே இருங்கள். அப்படின்னா எப்போவுமே நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசணும் கட்டாயம் கிடையாது. வீட்டுக்குள்ளே இருந்து பேசுகிறவங்கள பேசுங்க, நடந்து கொண்டும் பேசுங்க, உங்கள் வேலை செய்து கொண்டும் பேசுங்க, வாய் கொண்டு பேச முடியாத உங்கள் ஆத்மாவில் பேசிக்கொண்டே இருங்கள். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு அவேர்னஸ். எங்கே இருந்தாலும் இன்வேர்ட்லி ஐ எம் ஸ்பீக்கிங் வித் மை காட், ஐ எம் டாக்கிங் வித் மை காட். பேசிக்கொண்டே இருங்க. பேசிக்கொண்டிருக்கவங்களே கேட்டுக்கொண்டே இருங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. ஒவ்வொரு நேரங்களிலும் ஆண்டவர் நமக்குள்ளே பேசுகிறார். எப்போவும் பைபிள் வழியாக தான் பேசுகிறாருன்னு நினச்சிடக்கூடாது. அப்போ நம்ம பைபிள் படிக்க நேரம் மட்டும் தான் இயேசுநாதர் பேசுகிறாரு. இல்லை, நம்முடைய ஒவ்வொரு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஆண்டவர் நம்ம மைண்டை நம்ம ஸ்பிரிச்சுவலாக, அதாவது ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இருந்தால் நமக்குள்ளே ஏதோ ஒன்று பேசுகிறார். சில விஷயங்கள் சரியில்லைங்கிற நம்ம அறிய செய்கிறார். சில பெரிய விஷயங்களை செய்கிறதுக்கு நம்மளை தூண்டுறார். சில விஷயங்களை நம்மளை கட்டுப்படுத்த சொல்கிறார். நிறைய விஷயங்களை நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறார். இதெல்லாம் அவர் நம்மோடு பேசுகிற காரியங்கள். நம்மை உற்சாகப்படுத்துகிறார், ஊக்கப்படுத்துகிறார், நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வார்த்தைகளை தருகிறார், நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறார், பல காரியங்கள் செய்கிறார். அது மாதிரி நிறைய காரியங்களை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். இயேசுநாதரை நீங்கள் சிந்தித்து கொண்டு எத்தனை நாள் இருக்கிறீங்க? எத்தனை மணி நேரம் இருக்கிறீங்க? அடப்பாவுமே, எனக்கு எவ்வளோ விஷயம் வேறு சிந்திக்கிறதுக்கு அதுக்கே டைம் பத்தலை. எங்கள் மாமியாரை பற்றி சிந்திக்கிறதுக்கே எனக்கு நேரம் பத்தலை. என் மருமகளை பற்றி சிந்தித்தா பாதி நாள் அதிலே போயிடுது. என் மாமன் ஒருத்தன் இருக்கிறான்னு அவனை சிந்திச்சா அவ்வளோதான். மருமகளை பற்றி அப்படின்னு நான் மாமன் அதுக்கு மேல். மருமக என்ன ஆயிடுச்சு? மருமகளால் மாற்றப்பட்ட மகன் ஆயிட்டான். இப்போ இவனை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறதுக்கு அவ்வளோ நேரம். ஆண்டவரை பற்றி எங்கே சிந்திக்கிறது? இந்த ஆண்டவரை பற்றியே நீங்கள் சிந்திக்க அதிகமாக மனதை ஈடுபடுத்திங்கன்னா அவர்களை குறித்து இவர்களை குறித்து அதிகமாக சிந்தித்து பாரமடைய வேண்டிய கஷ்டம் உங்களுக்கு. நம்ம இருதயம் எப்போ பிளாங்காக இருக்கிறதால வேறு யாரை பற்றி சிந்திக்கிறது? சரி, அவங்கள போய் சிந்திச்சு தொலைப்போம். ஆண்டவரை குறித்து சிந்திங்க, ஆண்டவருடைய காரியங்களை குறித்து சிந்திங்க, யோசிங்க. உங்களுக்கு அதாவது ப்ரேயருக்கு அப்பால், பைபிளுக்கு அப்பால் ஒவ்வொரு சூழல்களிலும் நீங்கள் ஆண்டவருடைய காரியங்களை என்ன செய்யுங்க? சிந்திங்க. புரியுங்களா உங்களுக்கு? இது ஒன்றும் அடிஷ்னல் பேர்டன்லாம் கிடையாது. நார்மல் லைஃப்பில் அப்படியே இருக்கிறவங்கள இப்போ அலுவலகத்தில் வேலை பண்ணால் கூட வீட்டில் குழந்தைகளை, குட்டிகளை, மனைவியில் நினைக்கிறாங்களா நினைக்கலையா? காலைல இப்போ போயிட்டு நம்ம ஆக்டிவிட்டிஸில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் அவ்வப்பொழுது நம்முடைய குடும்ப காரியங்களை என்ன செய்கிறது? நினைவுக்கு வருகிற. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் நமக்கு நினைவுக்கு வருகிற. அதனால் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்லை, நார்மலாக எல்லாம் சேர்ந்தே நடக்குது. அப்போ ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், நாம் அவரோடு பேசி கொண்டிருக்கிறோம், அவரை சிந்தித்து இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப் வித் காட். அப்படியே நம்ம எங்கேயே போய் ஒரு மலை குகையில் போய் உட்காந்துக்கிட்டு, இல்லைன்னா தண்ணியாக யாரெல்லாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு ஐக்கியம் அனுபவித்து கொண்டிருப்போம். அந்த ஐக்கியம் எல்லாம் தான் யூஸ்லெஸ்.
சிலர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அர்ப்பணித்து ஒரு அறைக்குள்ளே இருப்பாங்க, ஏதோ ஒரு மடத்துக்குள்ளே இருப்பாங்க. என்ன செய்வாங்க? கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த வாழ்க்கை, ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறது, துதிச்சுக்கிட்டு இருக்கிறது. என்ன பிரயோஜனம்? வெளியே வாங்க. வெளியே மக்கள் கூட்டத்துக்கு மத்தியில் வந்து நிற்காத எந்த வாழ்க்கையும் ஒரு உண்மையான அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. அப்போது நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம், நம்மளோட இருக்கிறத உணர்ந்து கொண்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அதாவது வி மஸ்ட் ஹேவ் த அவேர்னஸ். அதாவது நம்ம பார்க்க முடியாது, அவர் பக்கத்தில் வந்து சத்தம் கேட்காது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அங்கே பக்கத்தில் போகணும்னா அந்த சத்தம் என்ன செய்யுது? அந்த மூமெண்ட்டு தெரியுது. ஆனால் ஆண்டவர் அப்படியே மூவ் பண்ணுறத நமக்கு சத்தத்தில் கேட்க முடியாது, கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் இன்வர்ட்லி இன்னொரு சோல் வி கேன் ஃபீல். அந்த அவேர்னஸோடு வாழணும். அந்த அவேர்னஸ் குறையிறதுனால தான் நம்ம நிறைய இடங்களில் மாய்மாலமாக இருக்கிறோம். இப்போது ஆண்டவர் நம்மோட இருக்காருன்னு வச்சிங்களா, நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர் இருந்தால் என்ன பண்ணியிருப்பார்? நம்ம என்ன சிந்திக்கிறோன்னு பார்த்துருப்பார், என்ன பேசுகிறோன்னு பார்த்துருப்பார், என்ன செய்கிறோன்னு பார்த்துருப்பார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு அவேர்னஸ் இருக்கா? ஆண்டவர் இங்கே தான் இருக்கிறார். மனிதனுங்கிற முறையில் வந்து நீங்கள் சில நேரத்தில் ஒரு விதமாக இருக்கலாம். ஆனால் ஐயோ இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு. யார்? உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்கன்னா கூட, உங்கள் ஒய்ஃப் வீட்டில் இருந்தால், ஒய்ஃப் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் என்ன செய்யணும், உணர்வுக்கலாம். அது மனைவி இருக்கிறா இல்லை கணவன் இருக்கிறான்னு சொல்லி மனைவி என்ன செய்வாங்க? வழக்கம் போல் சுதந்திரமாக இருக்க மாட்டாங்க. கணவன் இல்லாத வேலை தான் முழு சுதந்திரமாக இருப்பாங்க, மனைவி இல்லாத வேலை தான் முழு சுதந்திரம். அப்போ இந்த இல்லாத வேலையில் தான் மனுஷனை கேடாக்குது. ஆனால் இருக்கிற வேலை வீட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் கூட மனைவி இருக்கிறாள், கணவன் இருக்கிறான், பிள்ளைகள் இருக்கிறது. அந்த உணர்வில் என்ன செய்ய வாழ்கிறதுனால நம்முடைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய கட்டுப்படுத்தப்படுது. அப்படி தானே? நம்ம விருப்பத்துக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது. அப்படி தானே? நம்முடைய எல்லா மூமெண்ட்ஸ்லேயும் ஒரு எங்கேருந்தோ ஒன்று ஆளுகிறத நம்ம பார்க்குறோம். இப்போது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறார். பல நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிறோம் பார்த்திங்களா, பேசுகிற வெள்ள இந்த மனதில் இருந்து தானே பேசுகிறோம், மனதில் தானே பேசுகிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் மனதை ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறார், நாம் மற்றவங்கள்ட்ட மனதிலேருந்து பேசுகிற வரைக்கும் சொல்கிறோம். அவர் கொஞ்சம் குறுக்கிட்டு தப்பா உங்கள்கிட்ட இல்லாதெல்லாம் சொல்கிற பார்த்தியா, இல்லாதெல்லாம். இப்போது நான் எங்கள் வீட்டம்மங்க தான் இருக்கிறாங்க, அவங்க இல்லைன்னு வச்சிக்கலாம், என்னை பற்றி நான் என்ன சொன்னால் நீங்கள் நம்புவீங்க. அப்படி தானே? நான் அப்படி இப்படி, நான் வீட்டிலே அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் எதுக்கு போகிறீங்க? என் வீட்டில் நான் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவங்க இருக்கிற வேலை நான் வந்து சொல்கிற வேலை நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் சேருது. அப்போது நான் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பார்வை வைப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? நீங்கள் பாடல கதை விட்டுருக்கீங்க, அப்பாவி ஜனங்கள் கேட்டு உட்காந்துருக்குறாங்க. ஒரு பார்வை பார்ப்போம். அப்போ நமக்கு என்ன வந்துடும்? குற்ற உணர்வு வந்துடும். அப்புறம் தொடர்ந்து கப்ஸா விட முடியாது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லையா? இல்லைன்னு சொன்னால் யாரும் இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ உதாரணமாக நான் வந்து ஒரு 5 மணிக்கு எழும்புகிறேன். நான் இரவு தினமும் அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்து ஆண்டோடைய சமூகத்தில் போய் அமர்ந்து விடுறது ஒரு பழக்கமாக வைத்திருக்கேன். நான் சொன்னால் நீங்களே நம்பிவிடுவீங்க. உங்கள் இருந்தான்னு வச்சுக்கலாம், நீ எங்கேயா எழும்புன 3:30 மணிக்கு, நீ 4 மணிக்காக எழும்புனியா, 4:30 மணிக்காக எழும்புனியா, 5 மணிக்கு எழும்புன பிறகு 5 முறை அலாரம் அடித்த பிறகு தான் எழும்புகிறேன். இப்போ ஒரு ஆள் இருந்தால் நமக்கு சுதந்திரமாக பேச முடியலை, சுதந்திரமாக பொய் சொல்ல முடியலை, சுதந்திரமாக நம்ம என்ன பண்ண முடியாது. மற்றவங்க நம்ம இடத்துலேருந்து எதை கேட்கணும் நம்ம விரும்புகிறோமோ அது சுதந்திரமாக செய்ய முடியல. இதே தாங்க ஆண்டவர் இருந்தால், ஆண்டவர் நம்மோடு இருக்கிற உணர்வோடு இருந்தால் நாம் பேசுகிற வேலை என்னப்பா இல்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, இல்லாதெல்லாம் பேசி நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அப்படி தானே? இதுதான் தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறது. பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை கூட நம்ம இன்னொருட்ட சொல்ல போகிறவங்கள எப்படி சொல்கிறோம்? நடந்தது சிம்பிளாக ஒன்று நடந்திருக்கும், சொல்கிற வேலை சினிமா படம் எடுக்கிற மாதிரி. நல்லா யோசிச்சு பாருங்கள். நடந்தது சிம்பிளாக ஒன்று நடக்கும். இந்த சினிமாக்காரன் எப்போவுமே வந்து ஒரு சம்பவத்தை என்ன பண்ணுவான்? ரசிகர்களுக்கு பார்க்கத்தக்க விதமாக ரசிக்கத்தக்க விதமாக என்ன பண்ணுவான்? சினிமாட்டிக்கலாக பண்ணுவான். அதுக்கு அது கதை வசனம் எழுதி அதுக்கு செட்டிங்ஸ் பண்ணி பேசுவான். அப்போ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். நடந்தது சாதாரண விஷயம். அதே போல் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய விஷயங்களை சொல்கிற பொழுது உண்மையில் அந்த மாதிரி நடக்கவே இல்லை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? கேட்குறவங்க நல்ல இம்ப்ரெசிவாக கேட்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கதையை சொல்கிறோம். ஆண்டவர் நம்மோட இருக்கிறவங்க உணவு இருந்தால் அவர் ஒரு கொஞ்சம் திரும்பி இப்படியெல்லாம் நடந்துதாப்பா, இப்படியெல்லாம் நடந்துதா சொல்லுவார சொல்ல மாட்டாரா? அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். அப்போது நம்ம என்ன பேசலாம், அங்கே ஒருத்தர் கேட்டு உட்காந்துருக்கிறார். ஏன்னா ஐ எம் லிவிங் வித் மை காட்,
லிவிங் வித் கிரைஸ்ட். புரிகிறதா? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் மட்டும் நமக்கு நினைவு இருக்கிறதில்ல. எப்பொழுதும் ஆல்வேஸ் வி ஆர் வித் கிரைஸ்ட். இதுதாங்க அடிப்படை. இந்த அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்காக சொல்லப்படுகிற ஆவிக்குரிய சத்தியங்களின்படி நீங்கள் என்ன செய்வீர்கள்? வாழ்வீர்கள். அப்பொழுது உங்களுக்கு அதை பின்பற்றுறது கடினமாகிற. ஏன் கடினமாக இருக்கிறதுல? ஒரு ஃபெல்லோஷிப் இருக்குதுங்க. ஒரு ஐக்கியம் இருக்கிற இடத்துல எவ்வளவு கடினமான காரியங்களை சொன்னாலும் கேட்கப்படும். இப்போ நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க. கணவனும் காலைல எழும்பி நைட்டில் தூங்க போகிற நேரம் வரைக்கும் தன்னுடைய குடும்ப கடமைகளை என்ன செய்கிறார்? அவர் பாடலாக செய்கிறார். மனைவியும் காலைல எழும்பி தூங்க போகிற வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? குடும்ப கடமைகளை செய்கிறார். கணவனுக்குரிய காரியங்களை, பிள்ளைகளுக்கு காரியங்களை செய்கிறார். இவரும் எல்லாம் அவர் பாடல அவர் கடமைகளை செய்கிறார். புரிகிறதா? இப்போ எல்லாமே நார்மலாக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் என்ன கிடையாது? உறவு இருக்குது. உறவு தான் என்னைக்கு கல்யாணம் ஆச்சா அப்போவே வந்துச்சு. அது நீ கட்டைக்கு போகிறது வரைக்கும் நமக்கு கட்டையும் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக கலர் தான். இந்த உறவு எங்கேயும் போகாது இல்லையா? ஆனால் என்ன இல்லை? வாட் இஸ் லேக்கிங்? ஐக்கியம் இல்லை. பேச்சுவார்த்தை எல்லாம் இருக்குது. அவங்களும் சொல்கிறாங்க அதை வாங்கினேன், இதை வாங்கினா, அங்கே போகணும், இங்கே போகணும் எல்லாம் சொல்கிறாங்க. இவரும் நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அதை செய்கிறது செய்ய எல்லாம் பேச்சுவார்த்தையும் இருக்குது. எல்லாம் மெக்கானிக்கல் டாக். என்ன இல்லை? ஹார்ட்ஃபெல்ட் ஃபெலோஷிப் இல்லை. இவர் அவங்கள விரும்புகிற மாதிரி, அவங்க இவங்கள விரும்புகிற மாதிரி இதெல்லாம் இல்லை. கடமை வாழ்வு நடைபெறுகிறது ஆஸ் எ டியூட்டி. ஒரு ஒய்ஃபு தன்னுடைய டியூட்டி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒரு கணவன் என்ன பண்ணுறாரு? ஒரு டியூட்டி, ஒரு கடமை நிறைவேற்றி கொடுக்க. அவங்களுக்கு மத்தியில் என்ன? இன் பிட்வீன் தேர் இஸ் நோ ஃபெலோஷிப். இந்த ஃபெலோஷிப் இல்லாத வேலையை பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக தான் நடக்கும். புரிகிறதா? புரியாதவங்க மாதிரி முழிக்கிறீங்க. மனைவி எல்லா காரியங்களும் கடமையாக செய்கிறாங்க. ஒன்றும் காலை எழும்பி சமையல் செய்து, வீடு பெருக்கி, பாத்திரம் கழுவி, அப்புறம் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காலம் செய்து, துணியெல்லாம் துவைத்து, காய போட்டு, அயன் பண்ணுறதுக்கு வெளியே கொடுத்துருவோம். சரி, அப்படி நிறைய காரியங்கள் நடக்குது. இப்போ என்ன நடக்கப்பட்டு கொண்டிருக்கிறது கவனிக்கிறீங்களா? இப்போ இதுவரைக்கும் இட்ஸ் ஓகே நடந்து கொண்டிருக்கு. ஆனால் திடீர்னு வந்து மனைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அவரை போய் நான் பார்க்கணும் ஆசையாக இருக்குது, நம்ம போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு. அப்போ தான் இவர் வந்து அங்கெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கெல்லாம் போக முடியாதும்மா, நிறைய வேலை இருக்குது, நம்ம எங்கள் ஃபோன்லேயே என்ன செஞ்சுருவோம், பேசிடுவோம் அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி பண்ணுறாருன்னா அவருக்கு என்ன இல்லை சொல்லுங்கள்? போக முடியாதுங்கிறதில்ல. இது சொல்லி நான் என்ன போகிறது? அதுவும் அவங்க சொந்தக்காரங்க உடம்பு சரியில்லை வந்து நான் எதுக்கு போகணும்? புரியுதா? இது ஏன் இல்லை? லேக் ஆஃப் ஃபெலோஷிப், ஐக்கிய குறைவு. மற்றபடி எல்லாம் எவரிதிங் இஸ் ஆல் ரைட். என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. அப்புறம் திடீர்னு இவர் ஒரு நாள் சொல்கிறார், இந்த பாரு, இந்த ஒரு நாள் எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு 4 நாளுக்கு தான் தங்க போகிறாங்க. 4 நாள். ஆமாம், எங்கள் தம்பி வேறு வெளியூர் போயிருக்கான், அதனால் ஒரு வாரம் நம்ம வீட்டில் தங்க போகிறோம், அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் பண்ணணும். ஐயோ, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுங்கள், எனக்கு சமைச்சாலும் போட முடியாது, நான் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கேன், நான் டாக்டரை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறது யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன், நான் முடியலை, எனக்கு கொஞ்சம் முடியாது, நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், அவர் வேணால் இன்னொரு டைம் வேணால் வர சொல்லுவாங்க. ஏன் இல்லை? அப்போ இங்கே என்ன நடைபெறுனா, கணவன் தன்னுடைய கடமையில் வழக்கமாக செய்கிறான், மனைவியும் கடமையாக வழக்கம் செய்கிறான். ஆனால் இப்போது அவங்களுடைய ஈகோவை கடந்து போய் செய்ய வேண்டிய ஒரு வேலை வருது. அப்போ என்ன செய்ய முடியாது? கணவனுடைய விருப்பம் என்ற ஒன்று வருகிற பொழுது அந்த விருப்பத்தை என்ன பண்ண முடியல? நிறைவேற்ற முடியல. மனைவியுடைய விருப்பம் என்ற ஒன்று வருகிற விருப்பத்தை நிறைவேற்ற முடியல. ஏன் தெரியுமா? அங்கே தான் ஈகோ வருது. ஏன்னா இவங்களுக்கு இடையில் என்ன இல்லை? அதுபோல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் வந்து இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டோம், பேப்டிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? வி ஹவ் காட் த ரிலேஷன்ஷிப், டிவைன் ரிலேஷன்ஷிப் வி ஹவ் காட், நம்ம பெற்றுட்டோம். அதனால் என்ன பண்ணுவோம்? காலையில் எழுந்த உடனே கர்த்தரிடத்தில் என்ன செய்யணும்? நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் வைக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் பைபிள் படிக்கணும். அப்புறம் நேரம் கிடைச்சா யூடியூப் பார்க்கணும். அப்புறம் வாட்ஸ்அப்பில் யாராவது ஒரு வசனம் அவங்க அனுப்புகிறோம், நாம் ஒரு வசனம் என்ன செய்யணும்? இங்கேருந்து அனுப்பி விடணும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல் என்ன செஞ்சிடணும்? போயிட்டோம். அப்புறம் நமக்கு ரொம்ப போர் அடிச்சுன்னா புதன்கிழமை என்ன செய்யலாம்? பைபிள் ஸ்டடிக்கெல்லாம் போகணும். சரி, இதெல்லாம் நடக்க தான் செய்யும். நல்லா கவனிச்சிங்க பாயிண்ட்டு. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தான் இருக்கிறோம். ஆனால் என்ன வாழ்க்கை அது? கடமை வாழ்க்கை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் கர்த்தருடைய வார்த்தை வருது. நீ ஒருத்தர்கிட்ட வந்து ரொம்ப மனத்தாங்கலாக இருக்கிறல்ல, அவர்கிட்ட போய் அன்பாக பேசு. அப்போ தான் கஷ்டம் வருது.
நமக்கு ஜெபிக்கிறது கஷ்டம் இல்லை, பைபிள் படிக்கிற கஷ்டம் இல்லை, ஆராதிக்கிறது கஷ்டம் இல்லை, பாட்டு பாடுறது கஷ்டம் இல்லை, கைகளை உயர்த்த அசைக்க எல்லாத்துக்கும் கஷ்டம் இல்லை, காணிக்கை கொடுக்குறது கஷ்டம் இல்லை. இப்போ எப்போ கஷ்டம் வருது? நம்முடைய சுயத்தை கீழ்ப்படுத்தி செய்ய வேண்டிய ஒரு வேலை. ஏன்னா யார்கிட்ட போய் அன்பை பேச சொல்கிறாரோ அவரை நம்ம பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஆள் இல்லையா, பிடிக்கவே பிடிக்காது. அப்போ யாரை குறித்து நம்ம மனசில் வெறுப்படைத்து கொள்ளணுமோ அவர்கிட்டத்தில் வந்து போய் இவர் என்ன செய்ய, ஆண்டவர்கிட்ட சொல்ல அவரை மன்னிச்சிடுங்கிறார். முடியுமா? அதுபோல் யார் நமக்கு நன்மை செய்யலையோ அந்த ஆளுக்கு போய் நன்மை செய்ய சொல்கிறார். யார்? பைபிள் என்ன பார்க்குறோம்? 5:44 மத்தேயுல நண்பர்களுக்கு நன்மை செய்யணும்னா நம்ம நண்பர்களெல்லாம் தேடி பிடிச்சி நன்மை செஞ்சிடலாம். உன் சத்துருக்களை நேசின்னு சொன்னால், அதை நண்பர்களை நேசின்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் யாரை நேசிக்க சொன்னார்? சத்துருக்களை நேசி. இப்போ நம்முடைய சத்துரு யார்? ஒரு மாமனோ மச்சானோ சித்தப்பனோ பெரியப்பனோ இல்லைன்னா அலுவலகத்தை வேலை பார்க்குறோம் எவனா ஒரு தான் யாராக இருப்பான், சத்துருவாக இருப்பான். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? பிரசங்கம் சண்டே பிரசங்கம் கேட்குறவங்கள மனைவிட்டுக்கு நல்லா தெரியுது. என்ன சொல்கிறார்? நேசிக்க சொல்கிறார். அதுலேயும் அடுத்தவங்களும் நேசிக்க சொன்னாலும் பரவாயில்ல, மனைவியே நேசிக்க சொல்கிறார், கணவனே நேசிக்க சொல்கிறார். இது உள்ளூர் பகைமை. வெளியூர் பகமே வெளியே போனால் தான் உணர முடியும். உள்ளூர் பகமே ஒவ்வொரு நிமிடம் உணர முடியும். இப்படிப்பட்ட நேரத்தில் வாஸ்தை எப்படி வருது? நீங்கள் ஒருவர் என்ன செய்யுங்க? அன்பாயிருங்கள். கர்த்தர் உங்களிடத்தில் அன்பாயிருப்போது நீங்களும் உங்கள் மனைவி இடத்தில் அன்பாயிருங்கள், கணவனிடத்தில் அன்பாயிருங்கள். இந்த மாதிரி வர்ற வேலை தான் நெளிய ஆரம்பிக்கிறோம். ஏன்? இப்போ நம்முடைய சுயத்தை விட்டுட்டு போக வேண்டிய நம்மளால் தாழ்த்த முடியலை. அப்போ இங்கே தான் பிரச்சனை வருகிறது. நம்மளால் தாழ்த்த முடியலை, பொறுமையாக இருக்க சொல்கிறாரு, சைத்து போக சொல்கிறாரு. அப்புறம் நாம் வாங்கணும், சேர்க்கணும், கொள்ளணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி நிறைய யோசனை பண்ணிட்டு இருக்கிறவள்ள ஆண்டவர் ரொம்ப பண ஆசையெல்லாம் கொள்ளாத, ரொம்ப பொருளாசையெல்லாம் கொள்ளாத, தேவையில்லாமல் ஆசைப்படாதுன்னு சொல்கிறார். நாம் அந்த ஆசையை கட்டி வளர்த்துட்டு இருக்கிறோம். ஜெபம் பண்ணுறதுக்கோ பைபிள் படிக்கிறதோ ஒரு குறைவும் வைக்கலை. ஆனால் நமக்குன்னு கொஞ்சம் ஆசை இருக்குது இல்லையா? ஆனால் அந்த ஆசையில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதிரி கட்டத்துக்கு என்ன செய்யாத, ஆசீர்வதிக்க அமைதியாக இருக்கிறார். இது போன்ற விஷயங்கள் வருகிற பொழுதெல்லாம் என்ன செய்ய முடியலை, நம்மால் வாழ முடியவில்லை. ஏனென்றால் அடிப்படை இல்லை. அப்போ தேவ ஆண்டவரோடு நமக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தால் என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம். கணவனுக்கும் மனைவிக்கு நல்ல ஐக்கியம் இருந்தால் கணவன் சொன்னாலும் மனைவி கேட்பாங்க, மனைவி சொன்னாலும் கணவன் கேட்பாங்க. ஐக்கியம் இல்லைன்னா டக் ஆஃப் வார் தான். இவங்க சொல்கிறத அவர் கேட்க மாட்டார், அவர் சொல்கிறத இவங்க கேட்க மாட்டார். கேட்டால் நான் சொன்ன நீ செய்றியா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நான் சொன்ன நீ செய்றியா அப்படின்னு. கணவன் சொல்கிறார், மனைவி கீழ்ப்பிடித்து கூட பைபிள் சொல்லுதில்ல அப்படின்னு. மனைவி குறித்து பைபிள் என்ன சொல்லி அதை செய்கிறியா? மொத்தத்தில் அதை 2 பேரும் பின்பற்ற கிடையாது. என்ன நடக்கும்? வாக்குவாதம் மட்டும் ஒழுங்காக நடக்கும். பைபிள் வசனத்தை படித்து வச்சுக்கிறது இதுக்கு தான், பின்பற்றது கிடையாது. இதை சுட்டி காட்டி நீ கணவனுக்குரிய வேலையை செய்கிறியா, அவங்க நீ மனைவியக்குரிய வேலை செய்கிறியா, மனைவியை எல்லாவற்றிலையும் கீழ்ப்படுத்துக்க சொல்கிறார். நீ எதுலையாவது கீழ்ப்படுத்திருக்கிறியா? சரி, இந்த மாதிரி நடக்கும். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணங்கள் என்ன, அதைத்தான் நம்ம கற்றுக்கணும். அடிப்படையில் நம்மகிட்ட என்ன இல்லை? ஐக்கியம் இல்லை. அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் ஆராதிக்கிறீங்க, போதனை கேட்குறீங்க, பைபிள் படிக்கிறீங்க என்பதை எல்லாவற்றையும் விட ஐக்கியத்தோடு என்ன செய்கிறீர்கள், வாழ்கிறீர்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. சரி, இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஐக்கியத்தில் வாழுங்கள், ஆண்டவரோடு பேசிக்கொண்டு வாழுங்கள், ஆண்டவரோடு பழகி கொண்டு வாழுங்கள், ஆண்டவரை உணர்ந்து கொண்டு வாழுங்கள், ஆண்டவரை சிந்தித்து கொண்டு வாழுங்கள். அப்பொழுது நிச்சயமாக என்ன இருக்கும்? ஐக்கியம் இருக்கும். அந்த ஐக்கியத்தின் மத்தியிலே நீங்கள் எவ்வளவு ஆழமான போதனைகளை கேட்டாலும் உங்களால் முடியும். இல்லை என்றால் தட் வில் பி அ டஃபஸ்ட் திங். உங்களால் முடியாது. பிரசங்கத்தை வேணால் கேட்கலாம், குறிப்பெடுக்கலாம், போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஒருபோது நம்ம கர்த்தருக்காக வாழவும் முடியாது, கர்த்தருக்குரிய ஆசை நம்ம அனுபவிக்கவும் முடியாது. அடுத்த கட்டத்தில் பார்க்கும் பொழுது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் எதை கன்ஃபார்ம் பண்ணணும், உறுதிப்படுத்தணும்? ஐக்கியத்தில் வாழ்ந்து கொள்ளணும். இந்த பின்னணி இருக்கும் பொழுது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். தேவன் சொன்ன எதையும் உங்களால் பின்பற்ற இயலாமல் இருக்கவே இருக்காது. கர்த்தருடைய கட்டளை ஒருபோதும் பாரமானது அல்ல அப்படின்னு யோவான் சொல்கிறார். ஐக்கியம் இல்லைன்னா எல்லாம் பாரமாக தான் இருக்கும். சரி, அடுத்து என்னென்னா வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். யூ ஹேவ் டு கீப் ஆன் க்ரோயிங், வளரணும். அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன யோசிக்கிறீங்கன்னா, நான் வளர்கிறேன்னா, நான் வளர்கிறேன்னா இல்லை ஸ்டில் அப்படியே ஒரு லெவல்லே இருக்கிறேன்னா? நீ அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரவில்லை, இருக்கிறது. தட் இஸ் தேர். எப்படி இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம்? நம்ம வழக்கம் போல் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், வழக்கம் போல் பைபிள் படிச்சுட்டு இருக்கிறோம், வழக்கம் போல் சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கிறோம், வழக்கம் போல் காணிக்கை கொடுத்துட்டு கொண்டு இருக்கிறோம், வழக்கம் போல் இயேசுநாதருக்கு ஆதரவாக பேசுகிறோம் இல்லையா? ஆனால்
வளருகிறோமா என்பதுதான் கேள்வி. வளர்கிறோம் என்றால் நம்முடைய அனுபவங்கள் வளரணும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் வளரலை. ஏன் வளரலைன்னா அவங்க வளர்கிறாங்க, எதில் வளர்கிறாங்க? பரவச வாழ்க்கையில் வளர்கிறாங்க. இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெருங்கூட்ட சபைகளுக்கு செல்லுகிற அநேக கிறிஸ்தவர்கள் வளருவது வார்த்தையில் அல்ல, வசனத்தில் அல்ல, போதனையில் அல்ல, உபதேசத்தில் அல்ல, ஆவிக்குரிய அடிப்படை அனுபவத்தில் அல்ல. அவர்கள் வளர்வது பரவசத்தில். அவர்கள் இன்னும் பரவசமடைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே அதாவது லோக்கல் சர்ச் பாஸ்டர் அவர்களை ஒவ்வொரு வாரமும் பரவசப்படுத்தி தான் இருக்கிறார். இது பத்தாதுன்னு ஸ்பெஷலாக ஒருத்தர் வர்றார். அவரும் என்ன தான் பண்ணுறார் கவனிக்கிறீங்களா? இவரும் பரவசப்படுத்துகிறதா இவங்களுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறார். ஆராதனை பரவசம், வார்த்தை பரவசம், அப்படி பரவசப்படுத்தி இதைத்தான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லி இவங்களை நடத்தி கொடுக்க. அது பார்த்தாலும் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வராங்க. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பாஸ்டரோடு நான் என்ன பண்ணணும், அதிகமாக இவங்களை பரவசப்படுத்தணும். அவர் வந்த உடனே அதுக்குன்னு அங்கேருந்து ட்ரைனிங்கில் எடுத்து வர்றார். என்ன பண்ணுறார், பரவசப்படுத்துகிறார். மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஓஹோ நல்லா ஆவியில் நிரம்பணும், அபிஷேகம் நிரம்பணும். கிடைத்ததெல்லாம் என்ன, ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு பக்தி உணர்வு, ஏதோ ஒரு அபிஷேகத்தை பெற்ற உணர்வு. அப்போது இந்த பரவசத்தில் தான் இன்றைக்கி நம்ம அநேகர் வளர்ந்து கொண்டிருக்கோம். நீங்கள் இப்போ எவ்வளவு பரவசப்பட்டாலும் அது பரிசுத்தமாக மாறவே மாறாது. புரிகிறதா? நீங்கள் எவ்வளவு ஆராதித்தாலும் சரி, எவ்வளவு ஆராதனையில் நீங்கள் பரவசம் அடைந்தாலும் சரி, எவ்வளோ பிரசங்கத்தில் பரவசம் அடைந்தாலும், இன்றைக்கி நிறைய பிரசங்கங்கள் மக்களை பரவசப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி பிரசங்களை கேட்கும்போது உற்சாகமாக இருக்கும். பட் யூ வில் நாட் க்ரோ அப். யூ கேனாட் க்ரோ அப். நீ வளர முடியாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வளர்ச்சிகளை பார்க்கணும், பரவச வளர்ச்சிகள் அல்ல. அதுபோல் நிறைய கிறிஸ்தவங்கள் தங்களை ஏமாற்றி கொண்டு வளரலை. என்ன செய்கிறாங்க, தங்களை ஏதாவது ஒரு விதத்தில் பரவசப்படுத்துறதுக்கு என்னென்ன டூல்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவ உலகத்தில் விசுவாசிகள் தங்களை பரவசப்படுத்தி கொண்டு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கேற்றபடி தான் நிறைய கிறிஸ்டியன் சாங்ஸ் வருது. அதுபோல் நிறைய வொர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ், அங்கே ஆராதிக்கிறது மட்டுமல்ல, அதை என்ன பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணி அதை நமக்கு பென் ட்ரைவாவோ இல்லைன்னா யூடியூப்லையோ இதிலையோ போட்டு எடுத்து நாம் அதை என்ன பண்ணுறோம், ஆராதனை மூடு, ஆராதிக்கிற மூட்லேயே இருக்கிறோம். பட் வாட் இஸ் ஹேப்பனிங், ஆர் யூ க்ரோயிங் அப்? நீ ஆராதனை கேட்டுட்டு மயங்கிட்டே உட்காந்துருக்குற. காரில் போனால் மயக்கம், வீட்டில் இருந்தால் மயக்கம். என்ன கேட்டுருக்குறோம், மை ஹார்ட் இஸ் கனெக்டட் வித் காட்ஸ் திங்ஸ். இல்லை, நீ கனெக்ட் ஆகிறது எதில்? அந்த ஆராதனையில் அங்கே ஒரு பரவசக்காரர் என்ன பண்ணுறாரு, அப்படி இப்படி நான் அநேக வார்த்தைகளை சொல்லி பரவசப்படுத்திக்கிட்டு அதான் நீ ரெக்கார்ட் பண்ணி என்ன செய்கிற கேட்டு. அப்போ போகும்பொழுது உனக்கு ஒரு ஃபீலிங், ஒரு மயக்கம். அது ஒரு விதமான ஆராதனை மயக்கம். அதுபோல் சிலருடைய பரவசமான பிரசங்கங்கள் ஒன்றும் விஷயம் கிடையாது, சத்தியம் கிடையாது, போதனை கிடையாது, வார்த்தை கிடையாது. இந்த பரவசத்திலேயே மயங்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பாடலையே கேட்டு நீங்கள் பாடம் கேட்க, நான் சொல்கிறதில் நானும் பாடல் கேட்பேன், கேட்குறது நேரம் இல்லை. பாடலை பாடவும் செய்யுங்க. ஆனால் இதில் இருந்து என்ன கிடைக்குங்கிறத மட்டும் நீங்கள் எப்போவுமே பாடல்களை பாடி இந்த ஆராதனை நிகழ்ச்சிகளை கேட்டு இப்படியே உங்கள் மனசை ஒரு ஆவிக்கு ரீதியாக மயங்க வைத்து கொண்டிருப்பேன்னு சொன்னால் நீங்கள் எப்பொழுதும் மயங்கி கொண்டே இருப்பீர்கள். ஒருபோதும் ஜெயிக்க மாட்டீங்க, ஒருபோதும் வாழ மாட்டீங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன, we have to grow up spiritually. நம்முடைய கேரக்டரில் வளரணும், அறிவில் வளரணும், தேவனை அறிகிற அறிவு. இனி நிறைய பேருக்கு அந்த பரவசம். அதனால தான் நம்ம தேவனை அறிகிற அறிவை கொண்டு போனாலே அங்கே அக்செப்ட் ஆகாது. அவங்க இது என்ன பிரசங்கர் வந்ததுலேருந்தே பிரசங்கமே பண்ணிகிட்டு இருக்காரு, நமக்குள்ள அது இன்னும் எது வரல, நம்மளை பரவசப்படுத்தலையே, நம்மளை உற்சாகப்படுத்தலையே, அந்த அபிஷேகம் விட்ட இல்லை. இன்றைக்கி கிறிஸ்தவ விசுவாசிகள் வருகிற போதகர் இடத்துலேருந்து அந்த அபிஷேகத்தில் தான் என்ன செய்ய விரும்புகிறாங்க, உற்சாகப்பட விரும்புகிறாங்க. வார்த்தையோடு வந்தாரா வேலை கிடையாது அவருக்கு. வார்த்தை வச்சு என்ன பண்ணுறது, வல்லமை இருக்கணுங்க, அபிஷேகம் இருக்கணும். ஆக இந்த அபிஷேகத்தையும் வல்லமையும் உணர்ந்து லைஃப்பில் கேரக்டரில் அவுட்டு, குவாலிட்டிஸ் அவுட்டு, ஆட்டிடியூட்ஸ் அவுட்டு, எல்லாம் அவுட். வார்த்தையில் வளருங்கள், சத்தியத்தில் வளருங்கள், போதனையில் வளருங்கள், அனுபவங்களில் வளருங்கள். நீங்கள் கேட்கிற போதனைகளை கேட்ட பொழுது நீங்கள் பின்பற்ற முடிகிறது என்பதை கவனியுங்கள். நான் முன்பு போல் அல்ல, இப்பொழுது கேட்டால் என்னால் பின்பற்ற முடிகிறது, என்னால் வளர முடிகிறது, என்னுடைய ஆவிக்குரிய அனுபவம் உயர்ந்திருக்கிறது, என்னுடைய புரிதல்கள் உயர்ந்திருக்கிறது. இப்பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற விதமான காரியங்கள் நான் வளர்ந்திருக்கிறதை நான் கண்டு என்னால் ஃபீல் பண்ண முடிகிறது. இந்த வளர்ச்சியை பாருங்கள். அல்லேலூயா. அது இல்லாதபடிக்கு மயங்கி கொண்டே வாழாதிருங்கள். பாடல்களிலும் ஆராதனை நிகழ்ச்சிகளிலும் நீ உங்களுடைய இருதயத்தை மயக்கி ஒரு போதைக்குள் வைக்கிறது போல் வைத்து ஒருபோதும் பரிசுத்த ஜீவிதம் செய்ய முடியாத நிலைமைக்கு போய்விடாதிருங்கள். வார்த்தையில் வளருங்கள். வார்த்தை தான் வளர்க்கும்.
நான் சொல்லுகிறத கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் ஆழமாக அஸ்திவாரம் போட்டு தன் வீட்டை கட்டுற மனிதருக்கு ஒப்பாக இருக்கிறான் ஆண்டவர் சொன்னார். ஆக வளர்ந்து கொண்டே நம்ம ஒவ்வொரு நாள் கன்ஃபார்ம் பண்ணுறது என்ன? ஒரு செடியை நட்டிங்கன்னா ஒவ்வொரு நாள் போய் பார்க்குறீங்கள, இது வளருதா வளருதான் இல்லையா? அப்புறம் நீங்கள் கோழி மூட்டை அடை வச்சிட்டிங்கன்னா நீங்கள்லாம் கோழி வளர்க்குற மாதிரி தெரில, ஒவ்வொரு நாளும் போய் என்ன செய்வீங்க, குஞ்சு பொறிக்குதா, அதாவது சிம்டம் தெரியுதா அப்படிலாம் பார்ப்பீங்க. எப்போ அந்த க்ரோத் லெவலில் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் கூட கொஞ்சம் சுகம் கிடைக்குதா, ஏதாவது இம்ப்ரூவ் ஆகிறாரா, இவர் தேர்வாரா தேர மாட்டாரா, இப்படிலாம் என்ன செய்கிறோம், கொஞ்சம் கவனித்து பார்க்குறோம். அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்பு இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லத்தக்க நிலைகளை எதிர்பார்க்குறோம். இன்றைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன? ஒரு வருஷத்துக்கு முன்பாக இருந்ததை விட இப்பொழுது நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறீங்களா? இல்லை அன்றைக்கு இருந்ததை இன்றைக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்களா? சிலர் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் நான் நல்லா இருந்தேன், ஒரு காலத்தில் நான் அவ்வளவு சூப்பர் ஸ்டார் மாதிரி ஷைன் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தான் பிரதர் என் சூழ்நிலை சரியில்லை, நான் வந்த இடம் சரியில்லை, நான் சேர்ந்த ஆள் சரியில்லை. அந்த காலத்தில் எப்படி இருந்தேன், ஏஞ்சல் மாதிரி இருந்தேன், இப்போ யாராக மாறிட்டேன், டீமன் மாதிரி மாறிட்டேன். ஏன்? சேர்ந்த இடம் சரியில்லை. இல்லைங்க, தேட்ஸ் நாட் ட்ரூ. கிறிஸ்துவுக்குள் பிறந்து கிறிஸ்துவுடைய ஐக்கியத்தில் வாழ்ந்தால் எந்த சூழலும் உங்களை மாற்றாது. அல்லேலூயா. எதிர்மறையான சூழல்கள் உங்களை வளர்க்கும் வேண்டி ஒருபோதும் வளர்ச்சியை குறைக்காது. உங்களுடைய ஆவிக்குரிய லெவலில் நீங்கள் குறைஞ்சிட்டிங்களா, ஆண்டவர் மேல் உள்ள அன்பு உங்களுக்கு போயிடுச்சா, அதோடைய அர்த்தம் என்னென்னா, நீங்கள் முன்பு வைத்திருந்தது ஆவிக்குரிய அனுபவம் அல்ல, பக்தி அனுபவம், கோழி அனுபவம், கழுகு அனுபவம் அல்ல. அது கூரை வர பறந்துருக்கும், இப்போ அதுவும் பறக்க முடியல. புரிகிறதா? ஆக உங்களுடைய நீங்கள் ஆண்டவரோட ஒரு ஐக்கிய அனுபவம் உள்ளவளாக இருந்தால், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு அயோக்கியங்கிட்ட போனாலும் சரி, உங்கள் லைஃப் நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா உங்களோட இருக்கிறவர் யார்? அப்போ உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்களோ நீங்கள் வேலை செய்கிற எதுவுமே உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை டெட்டர்மின் பண்ணக்கூடாது. பண்ணினா அது நீங்கள் உருவாக்கின பக்தி. அது ஒரு இடத்துக்கு நல்லா இருக்கும், இன்னொரு இடத்துல ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனை பார்க்கும் பொழுது அது வேலை செய்யாது. ஆனால் ஆண்டவரிடத்துலேருந்து பெற்ற அனுபவத்தை நீங்கள் எங்கும் கொண்டு போகலாம், எந்த சூழலும் கொண்டு போகலாம். அது ஒருபோதும் அந்த தீபம் அணையாது, அந்த அனுபவம் ஒருபோதும் போகாது. அடுத்த பார்க்கும் பொழுது அந்த ரெண்டையும் நான் ஒரு 2 நிமிஷத்தில் மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அர்ப்பணிக்கிறது. எவ்ரிடே வி ஹேவ் டு டெடிகேட் அவர் செல்ஸ் டு காட். என்ன அர்த்தம்? நம்ம ஆல்ரெடி வி ஹேவ் டெடிகேட்டட், நம்ம ஏற்கனவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோம். அந்த ஒப்பு கொடுத்தல் இன்றைக்கு என் வாழ்க்கையில் உண்மையா? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையாக இருக்குது. அப்போ மிலிட்ரியில் சேர்றான், இன்றைக்கி ஒரு நாள் சேர்றான், அவன் எவ்ரிடே அந்த மிலிட்ரி ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் அன்றைக்கு அவன் ஒரு வாரியராக, ஒரு சோல்ஜராக தன்னுடைய சுப்பீரியர்ஸுக்கு அவனுடைய கமெண்ட்ஸை கேட்டு செயல்படும்படியான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே இருப்பான். அப்படி தானே? அவன் எவ்வளோ காலம் போலீஸாக இருக்கிறான்னா அந்த போலீஸாக இருந்தால் அந்த அர்ப்பணிப்பு உட்பட்டவனாக இருப்பான். எத்தனை காலம் ஒரு வியாபாரத்தை வேலை செய்கிறான்னா அவன் அர்ப்பணிப்பு உட்பட்டவனாக இருப்பான், இல்லையா? அதே மாதிரி நம்ம கிறிஸ்துக்குள்ளே வந்தோம்னா இன்றைக்கு அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறதா? இந்த அர்ப்பணிப்பை நம்ம எங்கே போய் பார்க்குறதுங்க? அர்ப்பணிப்புனா என்ன? நம்ம சன்னியாசி ஆகிடணும், அதுவும் அர்ப்பணிப்பு இல்லை. சாமியார் ஆகிடணும் இல்லை. தாடி வளர்க்கணும் அல்ல, இல்லை ஒயிட் அண்ட் ஒயிட்டு போகணும், இல்லை காஃபி கட்டணும், இதெல்லாம் அர்ப்பணி கிடையாது, இதெல்லாம் வெளி வேஷம். இது அவங்கவுங்களுக்கு திருப்தி. நான் வெளி வேஷங்கிற என்ன அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, அவங்க தங்களுக்கு ஒரு தோற்றத்தை விரும்புனாங்க. சிலர் இயேசுநாதர் மாதிரியே இருப்பாங்க பார்த்தா, ஏன்னா நாம் இயேசுநாதரை பார்த்ததில்லை, அதனால் இவங்கள பார்த்தா இந்த படத்தில் பார்த்தா இயேசுநாதர் மாதிரி இருக்கிறார்ல அப்படின்ட்டு. ஒரு சிலர் தாடி வளர்ப்பாங்க, சிலர் செருப்பு போட மாட்டாங்க, சிலர் தலதலா சட்டை போடுவாங்க. இதெல்லாம் அவங்கவுங்க ஏற்படுத்தி கொண்ட ஒரு தோற்றம் தானே. தேட்ஸ் நாட் த டெடிகேஷன். அர்ப்பணிப்பல்ல இது. அர்ப்பணிப்புன்னு சொன்னால் அனுதின வாழ்க்கையில் உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகள்? வார்த்தை டெடிகேஷன். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட தன்மையுடையவைகள்? அது மற்றவர்களை குத்துமா, மற்றவர்களை தாங்குமா, தேற்றுமா, இல்லை மற்றவர்களுக்கு நன்மை செய்யுமா? ஊசி கூட சிலவில் குத்துது, குத்த வேண்டிய விதமாக குத்துறதுனால நம்ம மருந்து உள்ளே போகுது. சில ஊசியெல்லாம் விஷ ஊசி. காலையிலேயே வார்த்தையை போட்டு நாளுக்கு என்ன பண்ணிடுவாங்க, கதையை முடிச்சு விட்ருவாங்க. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அன்னைய அது ஃபீஸ் போகிற லைட்டு மாதிரி ஆகிடும். சிலருக்கு நிறைய வார்த்தையெல்லாம் தேவை கிடையாது. சிலர் பேசுவாங்க, 100 வார்த்தை பேசுவாங்க, ஒரு தரையும் குத்தாது. லொடக்கு நிறைய பேசிகிட்டு இருப்பாங்க, யாருக்கு எந்த பாதிப்பு வரும். சிலர் பேச மாட்டாங்க, ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க, அந்த ஒரு வார்த்தையும் போதும் கதையை முடிக்கிறதுக்கு. வார்த்தை டெடிகேஷன். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், உங்களோடு கர்த்தர் இருந்து நீங்கள் பேசுகிற வார்த்தையெல்லாம் என்ன செய்கிறாரு? கவனிக்கிறார். அதில் ஒரு கண்ட்ரோல் இருக்குதா?
அதில் ஒரு நேர்மை இருக்குதா, அதில் ஒரு உண்மை இருக்குதா, அதில் ஒரு யதார்த்தம் இருக்கிறதா, அதில் ஒரு நல்ல ஆரோக்கிய தன்மை இருக்கிறதா? அப்போது வார்த்தை அர்ப்பணிப்பு, சிந்தை அர்ப்பணிப்பு. நம்ம சிந்தை எப்போவுமே ஆண்டவரால் ஆளப்படுவதற்கு ஏற்றதாக இருக்கணும். என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்முடைய சிந்தை வழியாக எதையாவது நம்மோட இப்போ பேச வராருன்னா அவருக்கு சான்ஸ் இருக்கணும். நம்முடைய சிந்தையை நம்ம வேற எங்கே கொண்டு வச்சுருக்கிறோம், வாட்ஸ்அப்புக்குள்ளே வச்சுருக்கிறோம், கூகுளுக்குள்ளே கொண்டு வச்சுருக்கிறோம், இல்லை யூடியூப்புக்குள்ளே கொண்டு வச்சுருக்கோம், இல்லை வேறு யாரைக்கு ஒரு சிந்தையை கொண்டு வச்சுருந்தோம். ஆண்டவர் நமக்கு என்ன, நம்மை ஆளுகை செய்து என்ன சிந்தையை கொடுக்க முடியும்? ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு ஒரு ஃப்ரெஷ் தாட்டை தர விரும்புகிறார். ஆனால் நம்ம மைண்டு எங்கே இருக்கிறது? ஆல்ரெடி எங்கேஜ்டு. புரிகிறதா? ஏற்கனவே எங்கேஜ் ஆகிருக்குது. அப்போது நம்முடைய சிந்தை அவர் ஆட்கொள்ள முடியாது. எனவே சிந்தை ஆண்டவருடைய ஆளுகைக்குள் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் நம்ம சிந்தை வழியாக ஏதாவது பேசுகிறதுக்கோ, நம்மளை உணர்த்துறதுக்கோ, நமக்கு சொல்லித்தரதுக்கோ, நமக்கு புரிய வைக்கிறதோ, இஸ் தேர் எனி சான்ஸ்? நாம் அந்த சிந்தை வேறு எதனும் கூட நம்ம இணைத்து கொண்டே இருப்போம் என்றால், அதுக்காக நம்ம எப்போவுமே 24 மணி நேரமும் வேறு எந்த சிந்தையெல்லாம் இருக்க முடியாது. சில இடங்களில் போய் ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். கார் கொண்டு நிறுத்த போனால், சார் நிறுத்தாதுங்கம்மா, ஏன் எங்கள் முதலாளி வரப்போகிறார் அப்படின்னு. எங்கள் முதலாளி வரப்போகிறார். வரலையே, இன்னும் வரல தானே, நான் அவர் எப்போ வேணாலும் வந்துடுவார். அப்போது அந்த முதலாளிக்காகவே அந்த ஸ்பேஸ் என்ன செய்யப்படுகிறது? டெடிகேட் ஆகி, அது வேறு யாருக்கும் இல்லை. வேறு கார் இருந்தால் அவர் காரை என்ன செய்ய முடியாது, விட முடியாது. அதனால சில நேரங்களில் விட்டுங்க, ஆனால் 3 மணிக்கு எங்கள் முதலாளி வருவார், அதுக்குள்ளாடி என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். அப்போது முதலாளி கார் வரவில்லை, எப்பொழுதுமே அந்த ஸ்பேஸ் ரெடியாக இருக்குது. அதுபோல் நாமும் பல சிந்தைகளுக்குள்ளே போகலாம். எப்பொழுதும் அப்படியே பரலோகத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. வியாபார சிந்தைக்குள்ளே போகலாம், குடும்ப சிந்தைக்குள்ளே போகலாம், தொழில் சிந்தைக்குள்ளே போகலாம். எந்த சிந்தைக்குள்ளே போனாலும் தேவ சிந்தை என்ற ஒன்று வருவதற்கு அங்கே என்ன இருக்கணும்? அவர் நம்முடைய சிந்தனைக்குள்ளே ஏதாவது சொல்ல வரவில்லை, அங்கே சான்ஸ் இருக்கணும். நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு எதனோடு அட்டாச்சாக இருந்தோம்னா என்ன வராது? சிந்தைக்குள்ளே கர்த்தருடைய சிந்தை வராது. ஆக இந்த விதமாக பல அர்ப்பணிப்புகள் இருக்கிறது. சுபாவ அர்ப்பணிப்புகள் இருக்கிறது, சுபாவ ரீதியான அர்ப்பணிப்பு. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நம்ம நல்ல சுபாவத்தோடு இருக்கிறோம், மனிதர்களிடத்தில் கெட்ட சுபாவத்தோடு இருக்கிறோம். அப்படி தானே? ஆண்டவருக்கு நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்ம ரொம்ப அன்பாக பேசுவோம், ஆண்டவர்கிட்ட போய் தாழ்மையாக பேசுவோம், உண்மையாக பேசுவோம். ஆனால் மனிதர்களிடத்தில் விட சுபாவம் மாறுது இல்லையா? இப்போ ஆண்டவர் நேசித்து மனிதர்களை என்ன செய்கிறோம்? வெறுக்கிறோம். ஆண்டவர் கனப்படுத்தி கொண்டு மனிதர்களை அற்பப்படுத்துகிறோம். அப்போ சுபாவ அர்ப்பணிப்பு இல்லை. அவ்விதமாக பல்வேறு வாழ்க்கை பகுதியில் ஆசைகள் இருக்கிறது, விருப்பங்கள், எல்லாவற்றின் மேலும் ஒரு ஒரு டெடிகேஷன். தேவ ஆசைகள் என்னுடைய வாழ்விலை செயல்படுவதற்கு தடையாக என்னுடைய சுய வாழ்வின் ஆசைகள் என்ன செய்து விடக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்து விடக்கூடாது. தேவனுடைய சிந்தைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடையாக என்னுடைய சிந்தைகள் வேறு விதத்தில் ஆளுகை செய்யப்பட்டு விடக்கூடாது. அதுபோல் தேவனுடைய வார்த்தைகள் என்னுடைய காதலில் கேட்பதற்கு பாதகமாக நான் பேசுகிற வார்த்தைகள் அமையக்கூடாது. இவ்விதமாக அர்ப்பணிப்பு இறுதியாக செயல்படணும். செயல்படணும் என்ன? நம்ம அடிப்படை உடையவளாக இருக்கிறோம், வளர்கிறோம், அர்ப்பணிச்சிருக்கிறோம். இப்போ என்ன செய்யணும்? ஆக்ஷனுக்குள்ளே வரணும். இந்த நேரத்தில் இந்த சூழலில் நான் எப்படி இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சூழ்நிலைக்கு இது பொருத்தமாக அதை செய்யணும். உண்மையாக இருப்பதற்கு உங்களுக்கு ஒரு தருணம் வரும், போராட்டம் இருக்கும். இப்போ உண்மையாக இருக்கிறதா இல்லை உண்மை புறம்பாக இருக்கிறதா? அந்த இடத்துல நம்ம உண்மையாக இருக்கணும். தானியலை போல் நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். அதுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, நிறைய அப்ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. நான் என்ன செய்கிறேன்? நான் கடந்து போகிறேன். அப்போது பொறுமைக்கான சூழல் வருகிற பொழுது நீங்கள் பொறுமையாக இருப்பதற்கு செயல்படுங்கள். தாழ்மையாக இருப்பதற்கு சூழல் வருகிற பொழுது ஒரு போராட்டம் இருக்கும். ஈஸியாக நீங்கள் தாழ்ந்து போயிட மாட்டீங்க. ஆனால் அந்த இடத்துல தாழ்மை இருக்கிறத என்ன செய்யணும்? நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணணும். நான் தாழ்மையாக தான் இருக்கணும். சரி, நான் கொஞ்சம் அவசரத்தில் இருக்கிறேன், இருந்தாலும் நான் என்ன செய்கிறேன்? கர்த்தரோடு இருக்கிறேன், கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார், அவர் எனக்கு ஸ்ட்ரென்த் தருவான்னு சொல்லிட்டு நம்மை தாழ்த்த வேண்டும். அப்போ உண்மையாக இருக்கணும். ஒரு நன்மை செய்வதற்கு ஒரு தருணம் வந்தால் அந்த நன்மை என்ன செய்யணும்? செய்யணும். ஆண்டவர் பேசுவார், உணர்த்துவார். கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம ஒரு ஹெல்ப்பை கேட்டால் கர்த்தருக்கு சித்தமான செய்கிறோம் பிரதர். ஆண்டவர் பேசணும்ல, என்னமோ இவங்க எல்லாம் பேசி தாங்க செயல்படுற மாதிரி இல்லை. ஒரு நன்மை தேவை என்றால் அந்த நன்மையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். அப்போ இது போன்ற செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஆக 4 முக்கியமான விஷயங்களை பார்த்துருக்கோம். 1, ஆவிக்குரிய அடிப்படை. இந்த அடிப்படையை அனுதின வாழ்வில் உறுதிப்படுத்தி கொண்டே செல்லுங்கள். என்ன அடிப்படை? ஐக்கியத்தோடு வாழ்கிறேன். அந்த ஐக்கியத்தோடு வாழ்கிறபடினாலே ஆண்டவர் இப்பொழுது என்னிடத்தில் என்ன சொன்னாலும் என்னால் அதுக்கு செவி சாய்க்க முடியும், அதை கீழ்ப்படிய முடியும். 2வது, நான் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். நான் ஒரு நிலையில் நிற்கலை. என்னுடைய வளர்ச்சிக்கு வேறு எதுவும் தடையாக இருக்க முடியாது. ஆண்டவனோடு இருக்கிற அப்படின்னாலே எல்லா தடைகளையும் மீறி நான் வளருவேன்.
மூன்றாவதாக என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அர்ப்பணிப்பை நான் ஒவ்வொரு நாள் உணர்கிறேன். நான்காவதாக நான் ஒரு செயல்படுகிறவன். நான் செயல்பட்டு காண்பிக்க வேண்டும். என்னுடைய சுபாவமாக இருந்தாலும் சரி, என்னுடைய செயலாக இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை நடைமுறையாக சரி, நன்மை செய்கிற காரியமாக இருந்தாலும் சரி, நான் செயல்படுகிறேன். இவ்விதமான செயல்பாடுகள் இருக்கும் பொழுது இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த அடிப்படையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஐக்கியத்தோடு வாழுங்கள், பேசுங்கள், பழகுங்கள், சிந்தியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் உணர்வோடு நீங்கள் பேசினாலும் சிந்தித்தாலும் செய்தாலும் செயல்படுங்கள். அப்பொழுது ஆவிக்குரிய ஐக்கியம் உங்களோடு இருக்கும், ஆவிக்குரிய அனுபவம் உங்களோடு இருக்கும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறார் என்பது ஆண்டவரே, தேவரீர் இந்த நாளில் எங்களோடு பேசினுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களில் கர்த்தாவை உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய போதனைகளை கேட்கிறோம், பின்பற்றவும் விரும்புகிறோம். ஆனால் நாங்கள் வெற்றி காணவில்லை. நாங்கள் ஒரு ஐக்கியத்தின் அனுபவத்தில் இல்லாத காரணத்தினாலே பல நேரங்களில் இதுபோல் நிகழ்கிறதோ என்று யோசிக்க நேரிடுகிறது. இந்த நாளில் கூட ஒரு ஆவிக்குரிய அடிப்படை எங்களுக்கு அவசியம் என்று சொன்னீர். இந்த அடிப்படை குறித்த உறுதியோடு நாங்கள் ஒவ்வொரு நாள் வாழ உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர்கிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் நாங்கள் கர்த்தாவைகளை ஒப்பு கொடுத்ததை அந்த நாளிலேயே நாங்கள் உறுதிப்படுத்துவர்களாக வாழ, செயல்பாடுள்ள மக்களாக வாழ எங்கள் எல்லோருக்கும் உதவி செய்யும். நாங்கள் ஆவிக்குரியலாக வாழ்ந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஜீவ நீரோடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.